எல்லோருக்கும் வணக்கம். வெளிநாட்டு சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையின் இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கும் அலுவலக செயல் ஒழுங்குகள் மற்றும் தாபன விதிக்கோவை தொடர்பாக கடந்த காலத்தில் நடைபெற்ற வினைத்திறமகாண்ட பரீட்சைகள் மற்றும் போட்டி பரீட்சைகளில் வந்த வினாத்தாள்களை வழிகாட்டியாக கொண்டு வெவ்வேறு பாடப்பரப்புகளினுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை தேடி கற்றுக்கொள்ளுகிற ஒரு நடைமுறையினூடாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நான் கடந்த செயலமர்வில் சொன்னது போல் இவ்வாறு கற்றுக்கொள்வதன் மூலமாக பாடப்பரப்பு அதை அண்டிய பரப்புகளை கற்றுக்கொள்வதும் வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும், இன்னும் சில விடயங்களை நுணுக்கமாக நாங்கள் பேச வேண்டும். ஒரே நாளில் அதை பேசுகிறது கடினமாக இருக்கும் என்று சில வேளைகளில் கொஞ்சம் குறைவாக சொல்லியிருப்பேன். நாங்கள் சில விடயங்களை அவதானித்து விடை எழுத வேண்டும். அப்படியான அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இன்றைக்கு மேலதிகமாக கலந்துரையாடலாம். இந்த வினாத்தால் அதிபர் சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறமகாண்ட பரீட்சை 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதில் இருக்கக்கூடிய 5 வினாக்கள் நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 6வது வினாக்கள். நிர்வாக அதிகாரி என்று சொல்லி கேட்டிருக்கு. நிர்வாக அதிகாரி, கடுமையான தண்டனைகள், அரசாங்க சேவைகள் ஆணைக்குழு, சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல், நிரந்தரமான அலுவலர், தகுதிகான் காலம். இதில் வெவ்வேறு பாடப்பரப்புகளுக்குள்ள கேட்டிருக்கார்கள். ஒரே பாடப்பரப்பில் நிற்க இல்லை. இப்போ நிர்வாக அதிகாரி என்பது ஒரு வரைவிலக்கணம். நிர்வாக அதிகாரி என்பதும் நிரந்தரமான அலுவலர் என்பதும் 1ம் 5ம் ஒரு வரைவிலக்கணம். இது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இருக்கக்கூடிய பகுதி. அதனுடைய நிறைவு உறுப்புரையாக இருக்கிற 294வது உறுப்புரையில் இவ்வாறான சில வரைவிலக்கணங்கள் இருக்கிறது. நாங்கள் அந்த வரைவிலக்கணங்கள் தொடர்பில் நான் இன்றைக்கு உங்களோட கதைக்கு அதில் இருக்கக்கூடிய சில விடயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக்கொள்வது நல்லது. சில வேளைகளில் அப்படி கேட்கிறார்கள் அந்த பகுதியை. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் நிறைவு உறுப்புரை 294வது உறுப்புரை, அதனோடு தொடர்புடைய பகுதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இது பொருள் கோடல் என்கிற தலைப்பின் கீழே 294வது உறுப்புரையை போட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இதில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமான விடைகளை மட்டும் இப்போதைக்கு நான் தேடி உங்களை பார்த்துக்கொள்ளுகிறேன். முதலாவது நிர்வாக அதிகாரி என்று சொல்லியிருக்காங்க. இப்போ நிர்வாக அதிகாரி என்பது 294வது உறுப்புரையில் இருக்கக்கூடிய 14வது விடயமாக இருக்கு. இவ்வளவுதான். இதில் இருக்கிறதுக்கு மேலே போக தேவையில்லை. நிர்வாக அதிகாரி என்பது நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கு ஆணைக்குழுவினால் முறைப்படி பெயரிடப்பட்ட ஓர் அரசாங்க உத்தியோகத்தர் என பொருள்படும். நிர்வாக அதிகாரி என்பது நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கு ஆணைக்குழுவினால் முறைப்படி பெயரிடப்பட்ட ஓர் அரசாங்க உத்தியோகத்தர் என பொருள்படும். சரிதானே? இப்போ இங்கே நிர்வாக அதிகாரி என்பது நியமன அதிகாரி என்பதிலிருந்து வேறுபட்டவராக இருப்பார். இப்போ உத்தியோகத்தர்கள் சார்ந்த நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கென்று ஆணைக்குழுவினால் முறைப்படி பெயரிடப்பட்ட ஓர் அரசாங்க உத்தியோகத்தர். அடுத்த கேள்வி ஒன்று இருந்தால் பாருங்க, இதனுடைய 5வது பகுதி நிரந்தர அலுவலர், நிரந்தரமான உத்தியோகத்தர். இதில் பாருங்க, இந்த நிரந்தர உத்தியோகத்தர் 17வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை கதை கேட்கல. இந்த நிரந்தர உத்தியோகத்தர் என்பதற்கு நாங்கள் சாதாரணமாக 6 புள்ளிகள் அவர்கள் வழங்கியிருப்பார்கள், அல்லது 5 புள்ளிகள் வழங்குவார்கள். இதுக்குள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் விடயம் இருக்குது. நாங்கள் வாசிக்கிற போது இப்படி வாசிக்கிறது நல்லது. சரிதானே? பாருங்கள், முதலாவது இப்போ நிரந்தர உத்தியோகத்தர் நாங்களை கேட்டிருந்தால் நாங்கள் நிறைய எழுதியிருப்போம். ஆனால் இதில் இருக்கிற விடயங்கள் எத்தனை வந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்க்க வரும். முதலாவது
அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி ஒன்றில் உள்ள பதவி. சரிதானே? அப்ரூவ்ட் காடரில் இருக்கிற ஒரு போஸ்ட். அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணி ஒன்றில் உள்ள பதவிக்கு. இரண்டாவது விடயம், அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்திற்கு அமைவாக. அங்கீகரிக்கப்பட்ட சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக. மூன்றாவது விஷயம், தகுதிகான் காலப்பகுதி அல்லது பதில் கடமை காலப்பகுதி தொடர்புபட்ட நிபந்தனைகளோடு. தகுதிகான் காலம் அல்லது பதில் கடமை காலம். தகுதிகான் காலம் என்றால் புதுசாக வருகிறவருக்கு 3 வருஷம் தகுதிகான் காலம், ஏற்கனவே அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்பட்டவர் இன்னொரு சேவை போகிற போது 1 வருடம் பதில் கடமை காலம். அப்போ தகுதிகான் காலம் அல்லது பதில் கடமை காலப்பகுதி தொடர்பான நிபந்தனைகளோடு. இது மூன்றாவது. நான்காவது, ஓய்வூதிய உரிமைகளுடனோ இல்லாமலோ. ஓய்வூதிய உரிமைகளுடனோ இல்லாமலோ. அஞ்சாவது, அந்த நியமிப்பு செய்யும் அதிகாரியினால். யார் அந்த நியமனத்தை செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவரோ அவர் செய்ய வேண்டும். அந்த நியமிப்பு செய்யும் அதிகாரியினால். ஆறாவது, நிரந்தர அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஓர் ஆள் என பொருள். இப்போ பாருங்க, இதுக்குள்ள இப்படி 6 விடயம் இருக்குது. இதோட பரீட்சையில் 3 புள்ளிக்கு கேட்டார். ஒரு சுப்ரா எக்ஸாமில் எம்எஸ்ஓ சுப்ராவுக்கு 3 புள்ளிக்கு கேட்டிருக்கார். எப்படி புள்ளி வழங்குகிறார்கள் என்ற ஒவ்வொரு விஷயமும் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட பதவி அணியில் உள்ள ஒரு பதவி என்பதை குறிக்கப்பட்டிருந்தார். ரெண்டாவது, சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்துக்கு அமைவாக என்று சொல்லியிருந்தார். மூன்றாவது, தகுதிகான் காலம் அல்லது பதில் கடமை காலம் தொடர்பட்ட நிபந்தனைகளோடு. நாலாவது, ஓய்வூதிய உரித்துடனோ அல்லது ஓய்வூதிய உரித்தின்றியோ. ஐந்தாவது, அந்தந்த நியமனம் செய்யும் அதிகாரியினால். ஆறாவது, நிரந்தர அடிப்படையிலானதென குறித்து வழங்கப்பட்ட ஒரு நியமனம். அப்படி சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அரைப்புள்ளி போட்டாங்க. அப்போ இதுதான் நம்ம பிள்ளைகளை சொன்னால் எப்படி வாசிக்க வேணும் ஒரு புத்தகத்தை என்கிறத நாங்கள் படித்துக்கொள்ள வேணும். அப்போ தான் அதை வாசிக்கிற நேரம் இதுக்குள்ள 6 விஷயம் இருக்குது. இப்போ இந்த பகுதியை வாசிக்கிற நேரம் நாங்கள் சாதாரணமாக 6 விஷயம் இருக்குன்னு கருத்தில் கொள்ள மாட்டோம். சரி சரி அப்போ பாருங்கள், இது 5வது கேள்விக்குரிய விட நிரந்தரமான அலுவலர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, கடுமையான தண்டனைகள். இந்த தண்டனைகள் தொடர்பாகவும் எல்லா வினாக்கள்லையும் கேட்கப்படுகிறது உண்டு. தண்டனைகளை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் தண்டனைகள் தொடர்பாக தாவன விதிக்கோவையினுடைய தொகுதி 2ல் இருக்கக்கூடிய அந்த பிரிவை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். சரிதானே? 24வது பிரிவு தண்டனைகள் தொடர்பாக இருக்குது. இப்போ தாவன விதிக்கோவையினுடைய தொகுதி 2ல் இருக்கிற 24ஆம் பிரிவுக்கு போகும். தொகுதி 2 48வது அத்தியாயம் அதனுடைய 24ஆம் பிரிவு. இந்த பகுதியை பார்த்தோம்னால் எங்களுக்கு அதில் 2-3 கேள்விகள் அடுத்து வருகிற வினாத்தாள்லையும் இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் அந்த பகுதியை பார்த்துக்கொள்ள. சரிதானே? 24ஆம் பிரிவு தண்டனைகள் என்று சொல்லி இருக்குது. இப்போது இதில் சின்ன கேள்வியும் கேட்கலாம். உங்களை 2 மார்க்ஸுக்கோ 3 மார்க்ஸுக்கோ சின்ன பிரிச்சும் கேள்வி கேட்கணும். என்ன இப்போது தாவன விதிக்கோவையினுடைய 48வது அத்தியாயத்தில் தவறிழைத்த அலுவலர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், நீங்கள் தண்டனைகள் சிறியதென்றும் பாரதூரமானது என்றும் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. தண்டனைகள் சிறிய தண்டனைகள் என்றும் பாரதூரமான தண்டனைகள் என்றும் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அதோட மேலதிகமாக சொல்ல வேண்டும், முதலாம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் பாரதூரமான தண்டனைகள் ஏற்புடையனவாகும். அவ்வாறு 2ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அதற்கு சமமான குற்றங்களுக்கும் சிறிய தண்டனைகள் ஏற்புடையவே ஆகும். அப்போ நீங்கள் தண்டனைகள் சொல்லுகிற ஒழுங்கில் விடி எழுத போகிறீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி எழுதணும். இப்போ இங்கே எப்படி பிரிக்கிற தண்டனைகளை
சிறியதென்றும் கடுமையான தண்டனைகள் அல்லது பாரதூரமான தண்டனைகள் என்றும் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். இனி நாங்கள் முதல் சிறியதை தானே சொல்லிட்டோம். ஆகவே அந்த ஒழுங்கில் சொல்வதாக இருந்தால் 2ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் சிறிய தண்டனைகள் ஏற்புடையவை ஆகும். 1ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அத்துடன் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் பாரதூரமான தண்டனைகள் ஏற்புடையவை ஆகும். இப்போ 1ஆம் அட்டவணை 2ஆம் அட்டவணை நான் பிள்ளைகளுக்கு நேற்று சொல்லிட்டேன். 1ஆம் அட்டவணையில் 16 குற்றங்கள் இருக்கு என்று சொல்லி பார்த்துறாங்க. சரி, அதை பெரும்பாலும் எழுத சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறீங்க. இந்த 16 குற்றங்களையும் எழுதுங்கோன்னு சொல்லி கேட்குறது குறைவு. ஆனால் 2ஆவது கேட்குறவங்க 2ஆவது அட்டவணையில் ஏதோ இருக்காகும்னு சொல்லி எங்களையாக நினைப்பாங்கள் என்று நினைச்சு கொண்டு அவர் திரும்ப திரும்ப அதை சில பரீட்சைகளில் கேட்குறார். 2ஆம் அட்டவணையில் என்ன இருக்கு. அப்போ நாங்கள் அதை தெளிவாக நேற்று பார்த்துறாங்க. இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்தி விடுங்க. சரிதானே? 1ஆவது அட்டவணையின் கீழ் வராதது அலுவலர் ஒருவருடைய வினத்திறமையின்மை, திறமையின்மை, கவனையின, நேர்மையின்மை, தவறான நடத்தை, ஊக்கமின்மை, ஒழுக்கக்கேடு என்பவற்றின் கீழ் வருகின்றது. 1ஆம் அட்டவணை கீழே வரையில. ஆனால் இந்த 7 விஷயத்துக்குள்ளேயும் வருகின்றதான குற்றங்களை நாங்கள் 2ஆம் அட்டவணையில் உள்ள குற்றங்கள் என்று சொல்லி பார்த்துட்டோம். இப்போ 2ஆம் அட்டவணையில் உள்ள குற்றங்களுக்கு தண்டனைகள் எப்படி இருக்குது? சிறிய தண்டனைகளாக இருக்கும். 2ஆம் அட்டவணையில் உள்ள குற்றங்களுக்கு சிறிய 2ஆம் அட்டவணையில் உள்ள குற்றங்களுக்கும் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் என்று சொல்லணும். அப்போ தான் அந்த முழு புள்ளியை போடுவேன். அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் சிறிய தண்டனைகள் ஏற்புடையவை ஆகும். 1ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அத்துடன் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் பாரதூரமான தண்டனைகள் ஏற்புடையவை ஆகும். இது சில நேரங்களில் உங்களுக்கு கேட்டால் 6 புள்ளிகளே அவர்கள் கொடுப்பார்கள். கவனமாக இருக்கணும். சின்ன விஷயமாக இருக்குது என்று யோசிக்கக்கூடாது. என்னென்னால் தண்டனைகள் சிறியதென்றும் பாரதூரமானதென்றும் 2 பிரிவுகளாக அமைகிறது என்று எழுதுறதுக்கு 2 புள்ளியோ அல்லது 1 புள்ளியோ கொடுக்கப்படலாம். அதே போல் 2ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அதற்கு சமமான குற்றங்களுக்கும் சிறிய தண்டனைகள் ஏற்புடையவை என்று எழுதினா 2 புள்ளி. அந்த அவற்றுக்கு சமமான குற்றங்கள் அதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாவிட்டால் சில 1 புள்ளியை குறைக்கணும். சரிதானே? நீங்கள் சும்மா எழுந்தமானமாக ஒரு EV எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. 1ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அத்தோடு அதற்கு சமமான குற்றங்களுக்கும் பாரதூரமான தண்டனைகள் ஏற்புடையவை என்று எழுதிவிட்டீங்கன்னா நிச்சயமாக 5 புள்ளி தாரதாக தான் இருக்கும். சின்ன விஷயம் தானே என்று யோசிக்க தேவை. அப்போ இந்த சிறிய தண்டனைகள் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். சிறிய தண்டனைகள் சில வேளையில் 4, 5 சிறிய தண்டனைகளை எழுதுங்கோ என்று உங்களுக்கு கேட்பேன். சரியா? அப்போ சிறிய தண்டனைகள் என்பது கண்டித்தல். ஒரு விடயம் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு உத்தியோகத்தில் எச்சரிக்கை செய்யப்படுதல் அல்லது கடுமையாக எச்சரிக்கை செய்யப்படுதல் ஒருபோதும் தண்டனை ஒன்றாக அமையாது. அதை ஞாபகம் வச்சிருக்கணும். உத்தியோகத்தர் ஒருவர் எச்சரிக்கை செய்யப்பட்டார் அல்லது கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டார் என்றால் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது அதனுடைய பொருளாகும். அவர் மீது கருணை காட்டப்பட்டுள்ளது என்று சொல்லி. ஆனால் ஒரு உத்தியோகத்தர் கண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு குற்றம், ஒரு தண்டனை, குற்றத்துக்கான தண்டனையாக இருக்கும். கண்டித்தல், கடுமையாக கண்டித்தல், குற்றங்குறை தெரிவித்தல், இதெல்லாம் சில அலுவலகங்கள் சும்மாவே நடக்கிறது. என்ன? சரி, கண்டித்தல், கடுமையாக கண்டித்தல், குற்றங்குறை தெரிவித்தல், 1 வருடத்துக்கு மேற்படாத காலத்துக்கு வேதனை ஏற்றங்களை இடைநிறுத்தம் செய்தல். இந்த வேதனை ஏற்றத்தை இடைநிறுத்தம் செய்கிறது, நிறுத்தம் செய்கிறது, குறைக்கிறது, பிற்போடுகிறது, இதை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரன். இந்த நாளையும் நாங்கள் படித்து வச்சிருக்க வேண்டும். அப்போ இங்கே வேதனை ஏற்றங்களை இடைநிறுத்தம் செய்தல், சரிதானே? அல்லது வேதனை ஏற்றத்தை நிறுத்தம் செய்தல் 1 வருஷத்துக்கு மேற்படாத காலத்துக்கு ஆக கூடது 1 வருஷம், 1 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட்டை நிப்பாட்டி வைக்கிறது அல்லது தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கிறது. இடைநிறுத்தம் செய்தல் அல்லது நிறுத்தம் செய்தல். அடுத்தது பாருங்க, ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் செய்யப்படுகிற இடமாற்றமாக அவருடைய பணச்செலவில் அவரை வேறொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்தல். அதுக்கு பிரியான செலவு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஒரு இடமாற்றத்தை வழங்குவது.
ஒரு வார சம்பளத்துக்கு மேற்படாத தொகையை அபராதமாக விதிப்பது. மேலே சொல்லப்பட்ட 7 தண்டனைகளையும் விட பாரதூரமானது அல்லாத அவற்றுக்கு சமமான ஒழுக்காற்று அதிகாரியினால் தீர்மானிக்கப்படுகின்ற வேறு தண்டனைகள். இது எல்லாம் சிறிய தண்டனைகள் என்கிறதுக்குள்ள வரும். அப்போ பாரதூரமான தண்டனைகள் என்று கேட்டால் நீங்கள் இதில் எழுத வேணும். பாரதூரமான தண்டனைகள், இதில் கேள்வி கேட்டது என்ன கேட்ட வேறு? கடுமையான தண்டனைகள். கடுமையான தண்டனைகள் இதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அப்போ நாங்கள் சொல்லணும், கடுமையான தண்டனைகள் என்பவை பதவி நீக்கம் செய்தல், தகுதிகான் காலத்தில் இருக்கும் உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவையை முடிவுறுத்தல், பொது வினைத்திறமையின்மையின் பேரில் கட்டாயமாக ஓய்வு பெறச் செய்தல், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் கட்டாயமான முறையில் ஓய்வு பெறச் செய்தல். இந்த 3, 5 இப்போ இல்லை, அதனால் அதை நான் விடுகிறேன். சரிதானே? அவற்றை சீனியாரிட்டியை குறைக்கிறது. சேவை மூப்பில் இருந்து பதவி இறக்கம் செய்தல், அவருக்குரிய தரம் அல்லது தரங்களில் இருந்து பதவி இறக்கம் செய்தல், பதவி நிலையில் இருந்து தரமிறக்கம் செய்தல், இவையோ இருந்தவரை சிசி ஆகிறது. சரிதானே? அவர் தற்போது வகிக்கும் பதவியை விட கீழ்மட்டத்திலான பதவி ஒன்றுக்கு நியமித்தல், அலுவலர் பெற்றுக்கொண்டிருந்த சம்பளத்தில் இருந்து விதிக்கப்படும் சில வேதனையேற்றங்களை குறைத்தல். ஒரு இன்க்ரிமெண்ட் என்றால் அது சிறிய தண்டனைக்கு வந்துடும். சில இன்க்ரிமெண்ட்டை குறைக்கிறதாக இருந்தால், வேதனையேற்றங்களை குறைப்பதாக இருந்தால், இப்போ 2 வேதனையேற்றங்கள் குறைக்கப்படுகிறது என்றால் அது ஒரு பாரிய தண்டனை. வேதனையேற்றத்தை இல்லாமல் செய்தல், இன்க்ரிமெண்ட்டே இல்லை, நிப்பாட்டி. சரிதானே? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பதவி உயர்வு பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கு தடை விதித்தல், தடுத்து வைக்கிறது. அல்லது பதவி உயர்வு பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கு தகமை அற்றவர் ஆக்குதல். மேலே சொல்லப்பட்ட தண்டனைகளை விட பாரதூரமானது அல்லாத அவற்றுக்கு சமமானது என்று ஒழுக்காற்று அதிகாரி தீர்மானிக்கும் வேறு தண்டனைகள் என்று சொல்லி இதுக்குள்ளேயும் ஒரு 12 வகையான தண்டனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் இதே ஒரு இந்த பகுதியை பாடமாக்கி கொள்ள வேண்டும். நான் நேற்று உங்களுக்கு சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த புத்தகத்தை பதிவு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு விடுகிறேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் நான் சொல்லப்படுகிற பகுதியை ஒரு பார்க்க வேண்டும். சரியா? நான் இன்றைக்கு இந்த தாபன விதிக்கோவையினுடைய 48வது அத்தியாயத்தின் முக்கியமான சில பகுதிகள், அதில் சில கேள்விகள் வந்திருக்குது கடந்த கால வினாத்தாளில் உங்களுக்கு. அப்போது அந்த முக்கியமான பகுதிகளை மட்டும் கொஞ்சம் வேகமாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிவிடுகிறது என்று சொல்லி நினைச்சேன். சரி, இப்போ நாங்கள் இந்த கேள்விக்குரிய விடைகளை பார்ப்போம். இப்போ இங்கே என்ன செய்திருக்கிறோம்? நிர்வாக அதிகாரி என்கிற முதலாவது விடயம் பார்த்துட்டோம், கடுமையான தண்டனைகள் பார்த்துட்டோம், சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல் பார்க்கல, நிரந்தரமான அலுவலர் பார்த்துட்டோம், தகுதிகான் காலம் பார்க்க வேண்டும். சரிதானே? இப்போ தகுதிகான் காலம், அரசாங்க சேவைகள் ஆணைக்குழு, சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல் என்கிற இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் ஒரு கதைப்போம். சரி, அரசாங்க சேவைகள் ஆணைக்குழு சம்பந்தமாக நீங்கள் அதிகமாக ஒன்றும் சிரமப்பட தேவையில்லை. அரசாங்க சேவை ஆணைக்குழுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான இந்த விடயங்கள் 2 விஷயங்களை சொன்னீங்கன்னா சரி. இதில் இருக்கிற முதலாவது 2வது உறுப்புரைகளை வச்சுக்கொண்டு நீங்கள் கதைச்சிங்கன்னா சரி. சரியா? முதலாவது, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 9ஆம் அத்தியாயம் 54ஆம் உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழு தாவிக்கப்பட்டுள்ளது. சரியா? அரசாங்க சேவை ஆணைக்குழு எவ்வாறு தாவிக்கப்பட்டுள்ளது என்பது, இதை விட அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பினும் அவர் அரசு சேவையாளர் கூடும் அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே போய் தேடி எடுத்து எழுத தேவையில்லை. அந்த பகுதியை நீங்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டும். சரியா? முதலாவது என்ன சொல்கிறோம்? இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 9ஆம் அத்தியாயத்தின் 54ஆம் உறுப்புரை நியதிகளுக்கு அமைவாக நியதிகளின் பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழு தாவிக்கப்பட்டுள்ளது. சரியா? இந்த உறுப்புரைகள் முடிஞ்சால் 55வது பிரிவை நீங்கள் முழுமையாக சொல்லலாம். 55 1 2
3 பின்னுக்கு சொல்லியிருக்காங்க. 55 3 55 4 61 ஊவன். இதில் சொல்லப்படுறதுல ஒரு ஆழமான பொருள் உண்டு பிள்ளைகள். நான் இப்போ அந்த பொருளை சொல்லி உங்களை குழப்பமடைய செய்யலை, சரிதானே? அப்போது இதில் அமைவாக பிரகாரம் என்கிற 2 வார்த்தைகள் இருக்கு, சரிதானே? உறுப்புரைகளுக்கு அமைவாக, உறுப்புரைகளின் பிரகாரம் என்று சொல்லி நீங்கள் இவ்வளவும் சொன்னாலே காணும், சரிதானே? அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக, சரியா? 55 இருக்கிற 1 2 3 4 5 இருக்குது. அதில் 4 விஷயங்களையும் நாங்கள் பார்த்தாலும் காணும். இவ்வளவு சொன்னாலே அரசியல் அமைப்பின் 55 61 ஊவன்னா உறுப்புரைகள் அடிப்படை. அதில் இதுவும் எப்படி சொல்லுவோமே, அரசியல் அமைப்புக்கு அமைவாக அல்லது அரசியல் அமைப்பின் பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் உரித்தளிக்கப்பட்டு உள்ளது. சரியா? அப்போ 2 விஷயத்தையும் சேர்த்து எழுதினால் அரசாங்க சேவை ஆணைக்குழு என்பதற்கான சிறு குறிப்பு வந்துட்டு. என்ன சொன்னாங்க? முதலாவது, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 9ஆம் அத்தியாயம் 54ஆம் உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, அரசியல் அமைப்பின் உறுப்புரைகளுக்கு அமைவாக அரசாங்க உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு தத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அல்லது உரித்தளிக்கப்பட்டு உள்ளது என்று சொல்லி இவ்வளவும் எழுதினால் போதுமானது. அரசாங்க சேவை ஆணைக்குழு என்பதற்கான விளக்கம் இவ்வளவோட நாங்கள் நிற்போம். இந்த சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கு, சரிதானே? தாபன விதிக்கோவையினுடைய 1ஆம் தொகுதியின் 7வது அத்தியாயத்தில் அது இருக்கு. அதனுடைய 1ஆம் தொகுதி தாபன விதிக்கோவையின் 1வது தொகுதியில் 7ஆம் அத்தியாயம், அது 10.3 என்று சொல்லி நினைக்கிறது, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 10.3 பிரிவில் இந்த சம்பளம் தொடர்பாக சம்பள ஏற்றம், நாங்கள் எப்படி சொல்கிறோம், நாங்கள் இன்க்ரிமெண்ட் என்று சொல்கிறோம், சரிதானே? சம்பள ஏற்றங்கள் தொடர்பான சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4 விதமாக அந்த 4ஐ நான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்தி விடுது. வேதனை ஏற்றம் 1, மறுதளிக்கப்படுகின்ற முறைகள். சம்பள ஏற்றம் மறுதளிக்கப்படக்கூடிய முறைகள், சரிதான? ஒரு உத்தியோகத்திற்கு இன்க்ரிமெண்ட்டை தரமாட்டேன் என்று சொல்லி சொல்லப்படுகிற சம்பள ஏற்றங்கள், சம்பள ஏற்ற நன்மைகள், அது வேறு. அது இன்க்ரிமெண்டல் கிரெடிட் என்று சொல்லுவார்கள், அது வேறு. அது இந்த விஷயம் இல்லை. இது இன்க்ரிமெண்ட், சரிதானே? பதவி சம்பள ஏற்றங்கள் அல்லது வேதனை ஏற்றங்கள் என்று சொல்லி இருக்கு. அப்போ இந்த வேதனை ஏற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் என்னென்று சில நேரங்களில் உங்களை கேட்பினான். வேதனை ஏற்றங்களை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் இவை என்ன கண்டிஷன் உங்களுக்கு இருக்கு என்று சொல்லி இருக்கு. அப்போ நீங்கள் சொல்ல வேணும், உத்தியோகத்தர் ஒருவருக்கு சம்பள ஏற்றம் ஒன்றினை உரிமை ஒன்றாக பெற்றுக்கொள்வதற்கு உரித்து கிடையாது. இன்க்ரிமெண்ட் அவருடைய உரிமை இல்லை. உத்தியோகத்தர் ஒருவருக்கு சம்பள ஏற்றம் ஒன்றினை உரிமை ஒன்றாக பெற்றுக்கொள்வதற்கு உரித்து கிடையாது. தனது கடமைகளை வினைத்திறனோடும் சுறுசுறுப்பாகவும், இதில் சோம்பலின்றி என்று அப்படி எழுதுவோம், வினைத்திறனோடும் சோம்பலின்றியும் நிறைவேற்றுவதும், சம்பள ஏற்ற காலப்பகுதியில் முழுமையாக பணியாற்றுவதன் மூலமாகவும் உத்தியோகத்தர் தன்னுடைய சம்பள ஏற்றத்தை உழைத்து கொள்ள வேண்டும். இப்போ 2 விஷயம் இருக்குது. தன்னுடைய கடமைகளை வினைத்திறனோடும் சுறுசுறுப்பாக நிறைவேற்ற வேணும். அதே போல் அந்த காலப்பகுதி முழுக்க அவர் சேவையில் இருக்கணும், நோப்பேல் இவப்பையெல்லாம் எடுக்கக்கூடாது. தனது கடமைகளை வினைத்திறனோடும் சோம்பலின்றியும் நிறைவேற்றுவதன் மூலமும், சம்பள ஏற்ற காலப்பகுதியில் முழுமையாக பணியாற்றுவதன் மூலமும் குறித்த உத்தியோகத்தர் தனது சம்பள ஏற்றத்தை உழைத்து கொள்ள வேண்டும். இது 2 தான் கண்டிஷன். சில நேரம் விடையாக கொடுக்க இந்த பந்தியை அப்படியே கொடுத்துருவான்.
அப்போ சம்பள ஏற்றம் ஒன்றை வழங்குவதற்கு முன்னர் உத்தியோகத்தர் அதனை உழைத்து கொள்வதற்கு தேவையான விடயங்களை பூர்த்தி செய்துள்ளார் என்பதை உரிய அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் தன்னுடைய கையொப்பத்தால் சான்றுபடுத்த வேண்டும். சரி, அப்போ அவர் அந்த இன்க்ரிமெண்ட் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ண வேண்டும். அது சிபாரிசு செய்யப்படுகிறது என்று சொல்லுவோம். இது ஒரு கேள்வி. இது சாதாரணமாக இதுக்குள்ளே வேற இல்லை, நாங்கள் பார்த்த பேப்பருக்குள்ளே இல்லை. திருப்பி வருகிற நேரம் நான் இதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இப்போவே சொல்லிட்டு. அப்போ சம்பள ஏற்றம் ஒன்றை உத்தியோகத்தர் ஒருவர் பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் எவை என்று கேட்பார். வேதனை ஏற்றம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் எவை? 3 நிபந்தனை இருக்குது. நிச்சயமாக 5 புள்ளி அல்லது 6 புள்ளி உங்களுக்கு தரலாம். ஒரு கேள்வியை கேட்டான். உத்தியோகத்தர் ஒருவருக்கு சம்பள ஏற்றம் ஒன்றை உரிமை ஒன்றாக பெற்றுக்கொள்வதற்கு உரித்து கிடையாது. ஒரு பொய். 2 புள்ளி வந்துட்டு. தனது கடமைகளை வினைத்திறனோடும் சோம்பலின்றியும் நிறைவேற்றுவதன் மூலமும் சம்பள ஏற்ற காலப்பகுதியினுள் முழுமையாக பணியாற்றுவதன் மூலமும் குறித்த உத்தியோகத்தர் தன்னுடைய சம்பள ஏற்றத்தை உழைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு 3 புள்ளி கொடுப்பார். அந்தளவுக்கு அது கனதியானது. ஏன்? தனது கடமைகளை வினைத்திறனோடும் சோம்பலின்றி நிறைவேற்றுதல், 2வது சம்பள ஏற்ற காலப்பகுதியில் முழுமையாக பணியாற்றுதல் என்ற விடயங்களை 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதால அவர்கள் அதன் மூலமாக சம்பள ஏற்றத்தை உத்தியோகத்தில் உழைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு 3 புள்ளியை கொடுக்கலாம். சரிதானே? சம்பள ஏற்றம் ஒன்றை வழங்குவதற்கு முன்னர் உத்தியோகத்தரால் அதை உழைத்து கொள்வதற்கு தேவையான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை உரிய அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் கைச்சாத்திட்டு சான்றளிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதுக்கு முதல் 2 புள்ளியை கொடுத்தால் 6 புள்ளிக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். முதலாவதுக்கு 1 புள்ளியோ 2 புள்ளி, இறுதியானதுக்கும் 1 புள்ளியோ 2 புள்ளி, ஏதோ ஒரு விதமாக அதுக்கு 2க்கும் சேர்த்து ஒரு 3 புள்ளியை அவர்கள் கணிப்பிடலாம். நடுவில் இருக்கிறதுக்கு ஒரு 3 புள்ளி, அல்ல ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளியாகவும் அந்த புள்ளிகள் திட்டத்தை அவர்கள் வகுத்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் எப்பவும் ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள உங்களுக்கு விளங்க வேணும். படிக்கிற நேரத்தில் இதுக்குள்ள 3 விடயங்கள் இருக்குது. சரி, 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 சொல்லி பார்த்துக்கொண்டா சரி. அப்போ நாங்கள் இந்த சம்பள ஏற்றங்கள் தொடர்பாக ஒரு உத்தியோகத்திற்கு அவ்வாறான சம்பள ஏற்ற சான்றிதழை வழங்க முடியாத போது அவருக்குரிய சம்பள ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பது மறுதளிக்கப்படும். ஒருவருக்கு இன்க்ரிமெண்ட் சர்டிஃபிகேட் ஒன்றை கொடுக்க முடியாத நேரத்தில் அவருக்கான இன்க்ரிமெண்ட்டை நாங்கள் மறுதளிப்போம். அந்த ஒருவருடைய வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்படுகின்ற முறைகள் எவை? சரிதானே? இப்போ வேதனை ஏற்றம் ஒன்று எப்போது மறுதளிக்கப்படும் என குறிப்பிட்டு அதன் வகைகளை தருக என்று கேட்பார்கள். கொஞ்சம் பெரிய கேள்வி மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கேள்வி மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, 4 லைன் தான் விட. கேள்வியே 3 லைனில் இருக்கும். சரிதானே? சம்பள ஏற்றம் மறுதளிக்கப்படும் சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு அது மறுதளிக்கப்படும் முறைகளை தருக. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், சம்பள ஏற்றம் மறுதளிக்கப்படும் சந்தர்ப்பம் என்ன? உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் அவ்வாறானதொரு சான்றிதழை வழங்க முடியாத போது அவருக்குரிய சம்பள ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பது மறுதளிக்கப்படும். கேள்விக்கு விட வந்துட்டு, உத்தியோகத்தர் ஒருவரின் வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்படும் சந்தர்ப்பம் யாது? அது எத்தகைய முறைகளில் மறுதளிக்கப்படலாம்? ஒரே கேள்விகள் பாருங்க. எப்படி சொல்ல போகிறோம்? சம்பள ஏற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தல், குறைத்தல், நிறுத்துதல், பிற்போடல் போன்ற முறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் அம்மறுதளிப்பை மேற்கொள்ள முடியும். தற்காலிகமாக இடைநிறுத்துதல், குறைத்தல், நிறுத்துதல், பிற்போடல் போன்ற முறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் அம்மறுதளிப்பை மேற்கொள்ள முடியும். சரி, இப்போ இங்கே நான் இந்த விடயத்தை உங்களுக்கு ஒவ்வொரு விடயமாக வழங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொண்டால் இந்த வேதனை ஏற்றங்களை மறுதளித்தல் என்பது தொடர்பில் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? நான் சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன் பிள்ளைகள். நீங்கள் ஒரு கால் அதை குறித்து வச்சுக்கொள்வது நல்லது. ஒரு உத்தியோகத்தருடைய வேதனை ஏற்ற திகதி
முதலாம் மாதம் முதலாம் திகதி 4ஆம் மாதம் வருதுன்னு வச்சுக்கோ. 1/4 2023 1/4/2023 அவருடைய வேதனையேற்ற திகதி வருது. சரியா? அப்போ அவருடைய இன்க்ரிமெண்ட் ஒரு 1500 ரூபா என்று வச்சுக்கொள்வோமே. அவருடைய இன்க்ரிமெண்ட் 1500 ரூபா. இப்போ அவர் எடுக்கிற சம்பளம் 57,500 ரூபா சம்பளம் எடுக்கிறார். அதாவது 31/3 மாதம், அவர் 2023 ஆண்டு 3ஆம் மாதம் அவர் பெற்ற சம்பளம் 57,200 ரூபா. சரிதானே? 2023 ஆண்டு மார்ச் மாதத்திலே அவருடைய சம்பளம், மற்ற அலவன்ஸ் எல்லாம் இல்லை, சம்பளம் மட்டும் 57,500 ரூபா. அவருடைய வேதனையேற்றத்தினுடைய பெறுமதி ஒரு இன்க்ரிமெண்ட் எவ்வளவு? 1500 ரூபாய். இது எப்போ கொடுக்க வேணும்? 1/4/2023 அவருக்கு கொடுக்க வேணும் என்று வச்சோம். சரிதானே? அப்போ இன்க்ரிமெண்ட் ஆர்டர் கொடுக்குற ஃபார்மும் இதில் இருக்குது. சில வேளை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்கள்கிட்ட கேட்பினா 2/3/2. சரிதானே? பொது 2/3/2 வேதனை ஏற்ற கட்டளை இன்க்ரிமெண்ட் ஆர்டர் கொடுக்குற ஃபார்ம் என்ன? பொது 232. அதை ஞாபகம் வச்சிருக்கோம். அனைத்து உத்தியோகத்தர்கள் தொடர்பிலும் 232ஆம் இலக்க பொது மாதிரி படிவம் மூலமாக சம்பள ஏற்றம் ஒன்றை செலுத்துவதற்கான கட்டளை வழங்கப்படுகிறது. சரி, அதையும் பார்த்து வச்சுட்டோம். இப்போ இந்த தகவல் உங்கள்கிட்ட இருக்குதானே? 2023 மார்ச் மாதம் 57,500 ரூபா சம்பளம் எடுக்கிறாரு. 4ஆம் மாதம் 1ஆம் தேதி அவருக்கு வேதனை ஏற்றம் கொடுக்க வேணும் 1500 ரூபா. அப்போ அவர்கிட்ட 4ஆம் மாத சம்பளம் எந்த தடையும் இல்லாமல் இருந்தால் 57,500 ரூபாவும் இந்த 1,500 ரூபாவும் சேர்ந்து 59,000 ரூபாவாக வழங்கப்படும். இது சாதாரண நிலைமை. அவருடைய வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்படாத போது. சரிதானே? சரி, முதலாவது இந்த தற்காலிகமாக இடைநிறுத்தல் என்றால் என்ன என்று புதுசாக அந்த நிறுவனத்துக்கு ஒரு உத்தியோகத்தர் வாரார். சரிதானே? புதுசாக ஒரு அலுவலகத்துக்கு அதனுடைய நிறுவன தலைவர் வருகிறார். இவருடைய இன்க்ரிமெண்ட் ஃபார்மை கொண்டு போய் கொடுக்கணும், சைன் பண்ண. அவர் சொல்கிறார், எனக்கு இவரை தெரியாது, நான் ஒரு 3 மாதம் இவரை பார்த்துட்டு பிறகு யோசிப்போம் என்று சொல்லி. சரிதானே? 3 மாதம் இவரை பார்த்துட்டு பிறகு யோசிப்போம், 3 மாதத்துக்கு கொண்டே வையுங்கோன்னு சொல்கிறார். அப்போ இவருக்கு 1/4 கொடுக்க வேண்டியது 1/7/2023 மட்டும் வச்சிருக்க சொல்லி அவர் சொல்லிட்டார். 3 மாதம் என்று சொல்லிட்டார். இது ஒரு சந்தர்ப்பம். சரிதானே? இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த உத்தியோகத்தர் செய்கிற வேலையில் அண்மை காலங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மை இருக்குது. கொஞ்சம் சொல்வழி கேட்குறாரு. இல்லை பெரிய பிரச்சனைகள் இல்லை, சின்ன சின்ன பிள்ளைகளை செய்யுது. அப்போ திணைக்கள தலைவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், அந்த நிறுவன தலைவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், உமக்கு வேதனை ஏற்றம் சொல்லுகிறதெல்லாம் அது எழுத்தில் கொடுக்க வேணும். சரிதானே? எழுத்தில் வழங்க வேணும். அப்போது அவருக்கு சொல்லப்படுது, ஒரு 3 மாதம் உம்முடைய வரவு வேலை நடத்தி அவதானிக்கப்படும். அது வரைக்கும் 3 மாதங்களுக்கு உம்முடைய வேதனை ஏற்றம் தொடர்பாக அதை வழங்குவதை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப் போகிறோம் என்று சொல்லி அவருக்கு கடிதம் கொடுத்தாச்சு. அப்போ இந்த 3 மாத நிறைவில் அவரை அவதானித்தால் அவர் முன்னேற்றம் இருக்குது. இப்போ பழையபடி திருந்தி நல்லபடி வந்துட்டார். இப்போ இந்த 2 சந்தர்ப்பத்தையும் ஞாபகம் வச்சிருக்கு. முதலாவது, புதிதாக திணைக்கள தலைவரோ நிறுவன தலைவர் வருகிறார், இந்த உத்தியோகத்தரை பெரிய தெரியலே அவர் அவதானிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் தேவைப்படுது. இன்னொரு சந்தர்ப்பம், வேறொரு திணைக்களத்தில் இதே சம்பளப்பட நிலையில் இருக்கிறவருக்கு திணைக்கள தலைவர் மாறையில் இந்த உத்தியோகத்தருடைய நடத்தை முறையில் ஒரு மாற்றம் வந்துடுது. ஒரு 3 மாதம் அவர் திருந்துறதுக்கு அவகாசம் கொடுக்கும். சரியா? இப்போ 7ஆம் மாதம் அவருக்கு 1ஆம் தேதி 7ஆம் மாதம்
அவருடைய இன்க்ரிமெண்ட் ஆர்டரை கொண்டு போகும். அப்போ திணைக்கள தலைவர் பார்க்குறார், சரி அவர் பொருத்தமாக இருக்கிறார், இப்போ திருந்திட்டார், அல்லது நான் 3 மாதம் அவரை அவதானிச்சிட்டேன் என்று சொல்லி வேதனை ஏற்றத்தை அனுமதிக்கிறேன். இப்போ அனுமதித்த உடனே அவருடைய 7ஆம் மாத சம்பளம் எவ்வளோ வரும் என்றால் 57,500 ரூபா. 4ஆம் மாதமும் 5ஆம் மாதமும் 6ஆம் மாதமும் வழங்க வேண்டிய 1,500 ரூபா தர 3 சேர்த்து 4,500 ரூபா. 57,500 ரூபாவும் அதனோட சேர்த்து 4,500 ரூபாவும் அவருக்கு வழங்கப்படும். இனிமேல் அடுத்த மாதத்தில் இருந்து அவருடைய சம்பளம் 59,000 ரூபாவாக இருக்கும். சரி, இதுதான் சம்பள ஏற்றம் ஒன்றை தற்காலிகமாக நிறுத்துதல். இதில் இவருக்கு நிதி சார்ந்த நட்டமும் வராது, நிதி நட்டமும் இல்லை, வேதனை ஏற்ற திகதியிலையும் மாற்றம் இல்லை, வேதனை ஏற்ற திகதியிலும் மாற்றம் ஏற்படாது. அவருக்கு நிலுவையாக உள்ள வேதனையேற்ற தொகை வழங்கப்படும். சரியா? இதுதான் தற்காலிகமாக இடைநிறுத்தல். சம்பள ஏற்றம் ஒன்றை தற்காலிகமாக இடைநிறுத்தல் என்பது குறித்த காலப்பகுதி ஒன்றில் சம்பள ஏற்றத்தை வழங்காது நிறுத்தி வைத்து ஒரு 3 மாத காலம் இன்க்ரிமெண்ட்டை கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சு அந்த காலப்பகுதியின் இறுதியில் அந்த சம்பள ஏற்றத்தை வழங்க வேண்டும் என நிர்ணயிக்கும் போது குறித்த சம்பள ஏற்றத்தை பெறுவதற்கு உரித்துடைய தினத்தில் இருந்து அதனை அவருக்கு பெற்றுக் கொடுப்பது. அதாவது 1/4/2023 இருந்து அவருக்கு அந்த வேதனை ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பது தற்காலிக இடைநிறுத்தல் ஆகும். சரிதானே? இவருக்கு வேதனை ஏற்ற திகதி மாறுபடாது, நிதி ரீதியாக எந்த நட்டமும் ஏற்படாது. சரி, அடுத்தது சம்பள ஏற்றம் ஒன்றை நிறுத்துதல் என்றால் என்ன என்று பார்ப்போம். இதுக்கு முன்னுக்கு சில வேளைகளில் தற்காலிகமாக இடைநிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை கேட்பின. வேதனை ஏற்றம் ஒன்றை தற்காலிகமாக இடைநிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்போ இப்படியான இடைநிறுத்தம் செய்யலாம். சரிதானே? அப்போ அந்த பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறது நல்லது. தற்காலிகமாக இடைநிறுத்தல் எப்போது செய்யப்படலாம்? தற்காலிகமாக இடைநிறுத்தல் என்றால் என்ன என்று கேட்கலாம். அல்லது தற்காலிகமாக இடைநிறுத்தல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை வேண்டும் கேட்கலாம். ரெண்டையும் படித்து வைக்கணும். சம்பளத்துக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்விகள் இது முக்கியமானது. சம்பள ஏற்ற சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கு பொறுப்பான அதிகாரி தன்னிடம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களின் தன்மையின் அடிப்படையில் அந்த சான்றிதழில் கையெழுத்திட முடியாமல் இருக்குது. அவருக்கு அவரை பற்றி தெரிய இல்லை. சரிதானே? இறுதி கட்டளையை பிறப்பிப்பதற்கு முன்னர் குறிப்பிட்ட உத்தியோகத்தரை அவர் மிக நெருக்கமாக அவதானிக்க எண்ணுகிற சந்தர்ப்பத்தில் இது பொருத்தமானது. இது ஒரு விதம். 2வது, சம்பள ஏற்றத்தை நிறுத்தும் அளவுக்கு பாரதூரமான தண்டனையாக கருதப்படாத வேதனேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்துவதால் நிலைமை சீரடையும் என்று காணப்படக்கூடிய உத்தியோகத்தர்களுடைய தவறுகளை திருத்துவதற்காக வேதனையேற்ற ஒன்று தற்காலிகமாக இடைநிறுத்தும் கட்டளை பிறப்பிக்கப்பட முடியும். சரிதானே? அப்போது இதுக்கு என்ன, வேதனை ஏற்றங்களை நிறுத்தும் அளவுக்கு பாரதூரமானதல்ல. நிறுத்தமென்ற நாங்கள் அப்புறம் என்னென்று பார்ப்போம். வேதனை ஏற்றங்களை நிறுத்தும் அளவுக்கு பாரதூரமானது அல்ல. இடைநிறுத்துவதன் மூலமாக நிலைமையை சீரடைய செய்யலாம் என்று கருதப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் இது செய்யலாம். இப்போ 2 சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக இடைநிறுத்தல் செய்யப்படும். இப்போ பிள்ளைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. சம்பள ஏற்றத்தை இடைநிறுத்தல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். சம்பள ஏற்றத்தை இடைநிறுத்தும் சந்தர்ப்பங்களை என்று கேள்வி வரும். சரிதானே? 2ஐயும் தனித்தனியாக எழுதக்கூடியது. அவங்களுடையது வந்தால் ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு விடயங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள ஒவ்வொரு விடயங்களை
அடுத்தடுத்த விடயங்களாக கேட்டு கேள்விகளை கேட்குற ஒரு முறைமை ஒன்று இருக்குது கடந்த கால வினாத்தாள்களில். மற்றது நான் இன்னொன்று சொல்லுகிறேன், கடந்த கால வினாத்தாள்களை நம்பிக்கொண்டு போகக்கூடாது, அடிக்கடி பட்டர்ன் மாறுது, சரிதானே? அப்போ நாங்கள் எல்லா விதத்துக்கும் படித்து வச்சிருக்கிறது தான் நல்லது. சரி, அடுத்த பகுதிக்கு போகிறோம், கவனிங்க பிள்ளைகள். சம்பள ஏற்றம் ஒன்றை நிறுத்துதல் என்றால் என்ன? நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இந்த முதல் சொன்ன உதாரணத்தையே சொல்லுகிறேன். அவருக்கு 1/4/2023 57,500 ரூபா சம்பளமும் 1,500 ரூபா இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க வேண்டி இருந்தது, சரிதானே? இப்போ இவருடைய சம்பள ஏற்றத்தை 3 மாதம் பார்த்து கொடுப்பான். 2 சந்தர்ப்பத்திலையும் அப்படி இருக்கலாம். இவரை நெருக்கமாக அவதானிக்க வேண்டி இருக்குது, அல்லது தற்காலிகமாக இடைநிறுத்துவதன் மூலம் இவருடைய பிரச்சனையை ஒரு சீருக்கு கொண்டு வரலாம் என்று தோன்றுது. இப்போ இந்த வேளைகளில் 3 மாதம் நிறுத்தி வச்சாச்சு. 1/7/2023 இவருடைய நிலைமையை பார்க்க இவர் திருந்தின மாதிரி இல்லை. 3 மாதம் வேதனையேற்றத்தை கொடுக்காமல் தற்காலிகமாக நிறுத்தி வச்சு 7ஆம் மாதம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி இருக்கேன். இவர் 7ஆம் மாதத்தில் இவருடைய வேதனையற்ற கட்டளையை கொடுப்போமாண்டு இவருடைய கடந்த காலம் நடத்திய பார்த்தா 3 மாதத்திலையும் 4, 5, 6ங்கிற 3 மாதத்தில் இவர் திருத்தம் இல்லை, அதே மாதிரி தான் இருக்கிறார். அப்போ நிறுவன தலைவர் சொல்லுகிறார், இவருக்கு இந்த 3 மாதத்துக்குரிய வேதனை ஏற்றத்தையும் கொடுக்க வேண்டாம். இவருக்கு 3 மாதத்துக்குரிய வேதனை ஏற்றத்தையும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் 7ஆம் மாதத்தில் இருந்து வேதனை ஏற்றத்தை கொடுங்க. இப்போ இவருக்கு 7ஆம் மாத சம்பளம் எவ்வளவு வரும்? 57,500 ரூபா வரும், சரிதானே? 7ஆம் மாதத்துக்குரிய வேதனை ஏற்றம் 1,500 ரூபா வரும். அப்போ 59,000 ரூபா வந்துடும். ஆனால் 3 மாதத்துக்கும் நிறுத்தி வச்சது, இந்த 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதத்துக்கு 1,500 ரூபா படி 3 மாதத்துக்கும் கொடுக்காம பிடிச்சு வச்ச 4,500 ரூபா இவருக்கு கொடுபடாது. இதுதான் சம்பள ஏற்றம் ஒன்றினை நிறுத்துதல், சரியா? சம்பள ஏற்றம் ஒன்றினை நிறுத்துதல். அப்ப இந்த சம்பள ஏற்றம் ஒன்றை நிறுத்துவது என்பதனுடைய கருத்து, உரிய காலப்பகுதியில் சம்பள ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்காமல் அந்த காலப்பகுதியின் இறுதியில் அதனை கொடுக்கும்போது அதை நிறுத்தி இருந்த காலப்பகுதிக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட தொகையை செலுத்தாமல் எந்த திகதியில் அங்கீகாரம் வழங்கப்படுகிறதோ அந்த திகதியில இருந்து பெற்றுக் கொடுப்பது, பழையது வராது. முதலாவது தற்காலிகமான நிறுத்தலண்டா எந்த திகதியிலிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த திகதியிலிருந்து பெற்றுக் கொடுப்பது. இது அப்படி இல்லை. நிறுத்தி வைக்கப்பட்ட காலப்பகுதிக்குரிய தொகையை வழங்காமல் சம்பள ஏற்றம் அங்கீகரிக்கப்படுகின்ற திகதி எந்த திகதியில் ஒப்பமிடப்படுகிறதோ அந்த திகதியில இருந்து அவருக்கு வேதனை ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்க, சரியா? அப்ப இங்க என்ன நடக்கும்? இவருக்கு வேதனை ஏற்ற திகதி மாறாது. அதை நீங்கள் எழுதுவோம், எழுதிக்குள்ள கட்டாயமா. வேதனை ஏற்ற திகதி மாறாது, ஆனால் நிதி நட்டம் ஏற்படும். 3 மாதத்துக்குரிய அந்த இன்க்ரிமெண்ட் காசு வராது, ஆனால் இவருடைய இன்க்ரிமெண்ட் டேட் மாற்றம் இல்லை. இந்த வருஷத்தின் மிச்சம் 9 மாதத்துக்கும் இன்க்ரிமெண்ட்டை கொடுப்பினா 3 மாதத்துக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் இன்க்ரிமெண்ட் டேட் மாறாது, சரியா? மூன்றாவது விஷயம், நான் இந்த குறைத்தலை இப்ப சொல்ல இல்லை, சம்பள ஏற்றம் ஒன்றை பிற்போடுதல். மூன்றாவது விஷயம் சம்பள ஏற்றம் ஒன்றை பிற்போடுதல். இந்த பிற்போடுதல் என்றது 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு தான் செய்யலாம். இப்படி 3 மாதம், 1 மாதம், 2 மாதத்துக்கெல்லாம் செய்ய இயலாது. சம்பள ஏற்றம் ஒன்றை பிற்போடுதல் என்றது இப்போ இவருடைய 1/4/2023 கொடுக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டை ஒரு 6 மாதம் பார்த்து கொடுப்போம் என்று சொல்லி 6 மாதத்துக்கு நிறுத்தி வைக்கணும், சரிதானே?
அப்போ இவருடைய வேதனையற்ற திகதி எங்கே போகுதென்றால் 1/10/2023 4ஆம் மாதம் கொடுக்க வேண்டியது கொடுக்கையில் 4, 5, 6, 7, 8, 9 கொடுக்கையில் 10ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு அவருடைய இன்க்ரிமெண்ட் டேட்டை பின்னுக்கு கொண்டு போயிடும். முதல் 6 மாதத்துக்கு அவருக்கு இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, இன்க்ரிமெண்ட் டேட்டும் பின்னுக்கு போகும். சம்பள ஏற்றம் ஒன்றை பிற்போடுதல் என்பதனுடைய கருத்து கிடைக்க வேண்டிய சம்பள ஏற்றம் ஒன்றை நிரந்தரமாகவே வழங்காமல் நிறுத்துவது. இதனால அவருக்கு ஏற்படுகிற நட்டம், சம்பளத்தில் ஏற்படுகிற நட்டம் அவர் தன்னுடைய பதவியிலேயோ தரத்திலேயோ உச்ச சம்பளத்துக்கு போகிற வரைக்கும் அவருடைய சேவைக்காலம் முழுவதும் பாதிப்பே. இவருக்கு நிதி சார்ந்த நட்டமும் வரும், வேதனையற்ற திகதியும் பின்னுக்கு போகும். சரிதானே? அடுத்தது சம்பள ஏற்றம் ஒன்றை குறைத்த. சம்பள ஏற்றம் ஒன்றை கொடுக்குறேன்டா கொடுக்குறதுக்கு தீர்மானித்த இன்க்ரிமெண்ட் ஒன்றை கொடுக்காம நிப்பாட்டுறது. உதாரணத்துக்கு இவருக்கு 4ஆம் மாதம் இன்க்ரிமெண்ட்டை கொடுக்குறதில்லை என்று தீர்மானிக்கணும். 4ஆம் மாதம் 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 20ஆம் தேதி தீர்மானித்து கடிதம் அடித்து அக்கௌண்ட்கிட்ட போவதற்கு முன்னம் அவருக்கு 4ஆம் மாதத்துக்குரிய 1500 ரூபா இன்க்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்போ அவர் 3ஆம் மாதம் எடுத்த சம்பளம் 57,500. சரிதானே? திருப்பி 4ஆம் மாதம் அவருக்கு 1500 ரூபா சேர்த்து 4ஆம் மாதம் 59,000 ரூபா கொடுத்தாச்சு. இது அவருக்குரிய வேதனை ஏற்றத்தை கொடுப்பதில்லை என்ற தீர்மானம் பிந்தி போச்சு அங்கே போகிறது. இப்போ இவருக்கு கொடுத்த இன்க்ரிமெண்ட்டை அடுத்த மாதம் 5ஆம் மாதம் என்ன செய்யணும் என்றால் திருப்பி வாங்கி போடும். திருப்பி இவருடைய சம்பளம் 57,500 ரூபாவாக மாறும். அந்த 1500 ரூபா இன்க்ரிமெண்ட்டை குறைச்சி போடுவினோம். போன மாதம் 1500 ரூபா கொடுத்துட்டினோம், அதை கழிப்பினோம். இப்போ இவர் இந்த மாதம் 56,000 ரூபா தான் சம்பளம் எடுப்பார் 5ஆம் மாதம். சரியா? அதுக்கு பிறகு 6ஆம் மாதம் அவருக்கு 57,500 ரூபா பழைய இன்க்ரிமெண்ட் போகும். இன்க்ரிமெண்ட்டை கொடுத்த இன்க்ரிமெண்ட் ஒன்றை குறைக்கிறது. 4ஆம் மாதம் ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டோம், 5ஆம் மாதம் தீர்மானிக்கிறோம். 4ஆம் மாதத்தில் கடைசியிலேயே தீர்மானிக்கிறேன் இவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தது பிள்ளை கொடுக்குறீங்க. அப்போது 5ஆம் மாத சம்பளத்தில் அந்த கொடுத்த இன்க்ரிமெண்ட்டை குறைச்சிடுவினோம். 57,500 பழைய சம்பளம் வந்துடும். போன மாதம் 1500 ரூபா கூட கொடுத்துட்டோம், அதையும் இதில் கழிச்சு போடுவினோம் 56,000. பிறகு திருப்பி அடுத்த மாதத்துலேருந்து அவருக்கு பழைய சம்பளம் 57,500 ரூபா வரும். இப்போ கொடுத்த இன்க்ரிமெண்ட் குறைக்கப்பட்டது. இதுதான் வேதனை ஏற்றம் ஒன்றை குறைக்கிறது. அப்போ இந்த 4 சந்தர்ப்பம் 4ம் எப்போ நடக்கும் என்று சொல்லி கொஞ்சம் நாங்கள் பார்த்து வைக்கணும். சரியா? 4ஐயும் நாங்கள் பார்த்து வச்சா நல்லது. இதனுடைய 13ஆம் பிரிவில் 7வது அத்தியாயத்தினுடைய 13ஆம் பிரிவில் அந்த விஷயம் இருக்குது. 10:2 தான் அவற்றுக்குரிய விளக்கம் இருக்குது. இப்போ சந்தர்ப்பம் பாருங்க. தற்காலிகமாக இடைநிறுத்தல் நான் சொல்லி போட்டேன். நிறுத்தல் என்பது குறிப்பாக அவருக்கு சுட்டி காட்டப்பட்ட தவறுகள் அவர் திருந்தையில் பிற்போடுகிற அளவுக்கு அவருக்கு பாரதூரமான குற்றம் இல்லை. பிற்போடுகிறா நிரந்தரமாகவே பின்னுக்கு போயிடும். சரிதானே? அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, பிற்போடாமல் அவருக்கு அந்த காலப்பகுதிக்குரிய இன்க்ரிமெண்ட்டை மட்டும் கொடுக்காம விடுகிறது. அதுதான் நிறுத்தல். நிறுத்தல்ன்றது 3 மாதத்துக்குரிய காசை மட்டும் கொடுக்குறீங்க. சரிதானே? 3 மாதமோ 6 மாதமோ என்னமோ அதுக்குரிய காசை மட்டும் கொடுக்குறது இல்லை. அப்போ அது பிற்போடும் அளவுக்கு பாரதூரமான தண்டனை வழங்க முடியாத தவறுகளுக்காக சில வேளைகளில் தற்காலிக இடைநிறுத்தம் வெற்றி அளிக்காத போது அது நிறுத்தமாக மாற்றப்படும். அதுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தி பார்க்கறது, தற்காலிக இடைநிறுத்தத்தின் போதும் அவர் திருந்தவில்லையாக இருந்தால், அவர்களுடைய தவறு பிற்போடும் அளவுக்கு பாரதூரமானது இல்லை என்றால் நிறுத்தலை செய்யலாம். குறைத்தல் என்பது சம்பள ஏற்றத்தை நிறுத்துகிற தீர்மானம் 1 மாத காலப்பகுதிக்குள்ளே நடைமுறைக்கு வராமல் அவருக்கு வேதனம் கொடுக்கப்பட்டிருந்தால் அடுத்த மாதத்திலிருந்து அது பொருத்தமாக அமையும், குறைத்தல் நடக்கும்.
பிற்போடல் என்பது என்ன? சம்பள திகதியில இருந்து அவருடைய வேதனை ஏற்றத்தை நிரந்தரமாகவே வேதனை ஏற்ற திகதியை பின்னர் கொண்டு போகிறது என்று பார்த்துட்டோம். அது எப்போதென்றால் அவருடைய சேவையின் அளவு, தரம், நடத்தை சரிதானே அவருடைய கிரேட்டுக்குரிய மற்றாக்களோட ஒப்படைக்குள்ள அந்த அளவுக்கு அவருடைய இல்லை என்றால் அவரை கொஞ்சம் குறைச்சி விடுகிறது. இவி எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் சரிதானே. அதே போல் பதவியில் நிரந்தரமாக்கப்படுவதற்குரிய பரீட்சை சித்தி அடையாத சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய உரிய காலப்பகுதியில் அவருக்கு இவி எக்ஸாம் நடக்குது 3 வருஷம் என்றால் 6 தடவை எக்ஸாம் நடக்குது, அதுக்குள்ளே பாஸ் பண்ணாலும் அதுக்கு மேலதிகமாக அவர் காலம் எடுத்து இவி பாஸ் பண்ணாருன்னா அந்த காலத்தின் அளவால் பிற்போட வேண்டி பெறும். அப்போ பிற்போடுதல், குறைத்தல், நிறுத்துதல், தற்காலிகமாக இடைநிறுத்துதல் என்றால் என்னென்றும் அது என்ன சந்தர்ப்பத்தில் நடக்கும் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்துட்டோம் சரிதானே. அப்போ சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல் என்பது தான் இங்கே கேட்டது. இந்த பிற்போடுதல்ன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் சரிதானே. நிறுத்துதல் வேறு, பிற்போடுதல் வேறு. பிற்போடுதல் தான் இருக்கிறதுக்கே பயங்கரமானது. நிறுத்துதல்ன்றது கொடுக்காம விடுறது, 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ காசை கொடுக்காம விடுறது, அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு நிதி நட்டம் உண்டே தவிர வேறு பாதிப்பு இல்லை. இங்கே சம்பள உயர்ச்சி, அப்போ சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல் என்றா என்னென்று எழுதணும். எந்த விடயத்தை எழுதினாலும் இதில் நிறுத்தல் தற்காலிகமாக இடைநிறுத்தல், அதுக்கு அடுத்தது கடுமையானது நிறுத்தல். இந்த நிறுத்தல் கொஞ்சம் தாமதமாகிற போது அது குறைத்தலாக மாறும், அதுவும் சமமானது தான். 4வது பிற்போடுதல். இப்படிதான் அது இந்த கடுமைத்தன்மை. முதலாவது கடுமைத்தன்மையே இல்லை, அவருக்கு ஒரு 3 மாதம் கிடைக்காது, பிறகு அரியசோடு கிடைக்கும் சரிதானே. அது தற்காலிகமாக இடைநிறுத்தல். நிறுத்தலும் குறைத்தலும், நிறுத்தல்ன்றது 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ கொடுக்காம விடுவாங்க. குறைத்தல்ன்றது தவறுதலாக கொடுத்துட்டு பிறகு அதை கழிப்பாங்க. அதுக்கு நிதி நட்டம் 2க்கும் பெறும், வேறு பாதிப்புகள் இல்லை. 3வது பிற்போடுதல் என்றது நிரந்தரமாகவே அவருடைய சேவை மூப்பும் வேதனையற்ற திகதியும் பின்தள்ளப்படும். அவர் சம்பளத்தின் உச்ச எல்லை அடையும் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கும். இது எழுதி போட்டு நீங்கள் கட்டாயமாக அவருக்கு நிதி ரீதியாக ஏற்படுகிற பாதிப்பும் வேதனையற்ற திகதியில் ஏற்படுகிற பாதிப்பையும் சொல்லுவோம் சரியா. முதலாவதுக்கு நிதி ரீதியான நட்டமோ வேதனையற்ற திகதியில் பாதிப்போ ஏற்படாது. 2வது நிதி ரீதியாக நட்டம் ஏற்படும், வேதனையற்ற திகதி மாறாது. குறைத்தலின் போது நிதி ரீதியான நட்டம் ஏற்படும், வேதனையற்ற திகதி மாறாது. 4வது நிதி ரீதியாக ஒரு நட்டம் ஏற்படும், சேவை மூப்பு பாதிக்கப்படும், வேதனையற்ற திகதி மாறும். இந்த விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு முழுமையான புள்ளியை தருவாங்க, உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டு என்று சொல்லுவாங்க சரிதானே. சரி, அடுத்தது இந்த தகுதிகான் காலம், பதில்கடமை காலம். 6வது விடயமாக இருக்குதானே, தகுதிகான் காலம், பதில்கடமை காலம். இதுவும் பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய நடைமுறை விதிகளில் இருக்கிற விடயம்தான். அந்த பகுதியையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் சரிதானே. அதனுடைய 109, 110 உறுப்புரைகள் இந்த பகுதியை காப்போம். நான் இன்றைக்கும் ஒரு காணொளி போட்டிருக்கிறேன். இந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளுக்குள்ள கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளும் அவற்றுக்கு விடை எழுதுகிற முறைகளும் குழுவில் பதிவிட்டிருக்கிறேன். அதே போல் 12ஆம் அத்தியாயம் லீவு சம்பந்தமாக முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகளும் அதுக்கு விடை எழுதக்கூடிய முறைகள் தொடர்பாகவும் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய நேரத்தை எவ்வளவு தூரத்துக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுறீர்களோ அந்த அளவுக்கு இன்னும் வெற்றி இலகுவானதாக இருக்கும். இந்த பரீட்சையில் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்குது. நாங்கள் இதுதான் ஏரியான்னு சொல்லி படிச்சுட்டு போக இயலாது. சில பரீட்சைகளுக்கு அவர்கள் எல்லைகளை சொல்வார்கள், இந்த பகுதிக்குள்ளே தான் இது. அப்படி இல்லை. சாதாரணமாக அலுவலக முகாமை, அலுவலக முறைமை, தாபன விதிக்கோவை, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் போன்ற பல்வேறு பகுதிகளில் தாபன விதிக்கோவையினுடைய தொகுதி 2ம் வந்திருக்குது எல்லா இடங்கள்லையும். அப்போது 4க்கு புத்தகம் இருக்குது, 1க்கு புத்தகமும் இல்லை. இப்போ பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் ஒரு புத்தகம் இருக்குது,
நிதி ஒழுங்கு விதிகள் புத்தகம் இருக்கு. தாவன விதிக்கோவை தொகுதி 1, தாவன விதிக்கோவை தொகுதி 2 புத்தகம் இருக்குது. இப்போ இவ்வளவும் படிக்கணும். இதுக்குள்ளே அலுவலக நடைமுறைகள் என்பது வெளியே இருக்கக்கூடிய சேவை வழிகாட்டி என்று சொல்லி வந்தது பிரதேச செயலகங்களுக்கு. அந்த புத்தகங்கள் இப்போ பிரதேச செயலகங்களில் இல்லை. அது என்னன்றே தெரியாமல் எடுத்து வீசிட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் மேலதிகமாக நாங்கள் படிக்க வேண்டியது. நான் பிள்ளைகளுக்கு அலுவலக தபால் முறைமை, அலுவலகம் என்றால் என்ன, கோவைகள் என்றால் என்ன போன்ற பல்வேறு காணொளிகள் பதிவிட்டிருக்கிறேன். ஒரு பிளே லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறேன் நேற்று. அதுக்குள்ளே போயிட்டு இயலுமான எல்லா சந்தர்ப்பத்திலையும் நோட்ஸ் எடுத்து படியுங்க. என்னென்னா நாங்கள் ஒரு பெரிய ஏரியாவை படிச்சுட்டு சின்னதாக போய் எக்ஸாம் எழுத போகிறோம். கவனமாக இருக்கும். சரிதானே? சரி. அப்போ நாங்கள் தகுதி காண் காலம், பதில்கடமை காலம் என்கிறது தொடர்பாக நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். சரி, தகுதி காண் காலம். சரிதானே? தகுதி காண் காலம் என்று எழுதுகிற போது முதலாவது விஷயத்திலேயே 3 புள்ளி கொடுக்கலாம் பாருங்க. சரியா? முதலாவது, அரசாங்க சேவையில் நிரந்தர பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படும் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை. பாருங்க, அரசாங்க சேவையின் நிரந்தர பதவிக்கு. 2வது, புதிதாக நியமிக்கப்படுகிறவர். நிரந்தர பதவியாக இருக்கணும், புதிதாக நியமிக்கப்படுபவராக இருக்கும். புதிதாக நியமிக்கப்படும் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை நியமிப்பு செய்யும் அதிகாரி 3 ஆண்டுகளை கொண்ட தகுதிகூர் நிலை காலப்பகுதிக்கு உட்படுத்த வேண்டும். 3 ஆண்டுகளை கொண்ட தகுதிகான் காலத்தில் வைத்தல் வேண்டும். சரிதானே? 2வது, இவ்வாறு வைப்பதனுடைய நோக்கம் என்ன? உத்தியோகத்தர் தனக்குரிய கடமைகளை கற்றுக்கொள்வதற்கு வசதி அளிப்பதன் மூலம் அவரை சேவையில் நிரந்தரமாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கு பொருத்தமானவரா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக அவர் தகுதிகான் காலத்தில் வைக்கப்படுகிறார். 2வது விடயம், ஒரு உத்தியோகத்தர் ஏன் தகுதிகான் காலத்தில் வைக்கப்படுகிறார்? உத்தியோகத்தர் ஒருவர் அவருக்குரிய கடமைகளை கற்றுக்கொள்வதற்கு வசதி அளித்து அதன் மூலமாக அவரை சேவையில் நிரந்தரமாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கு பொருத்தமானவர் தானா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காகவே அவர் தகுதிகூர் காலத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். 3வது விஷயம் சொல்ல வேண்டும், தகுதிகான் காலத்தில் வைக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அந்த காலப்பகுதியில் தனது நியமன கடிதத்தினால் தன்மீது விதிக்கப்பட்டுள்ள, தன்னுடைய நியமன கடிதத்தின் மூலம் தன்மீது பொறுப்பிக்கப்பட்டுள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் ஊக்கம் தளராமல் புரிவதன் மூலமாகவும் தன்னுடைய நன்னடத்தை, சிறந்த வரவு, வினைத்திறனான சேவைகளை புரிவதன் மூலமாகவும் தொடர்புடைய பரீட்சைகளில் சித்தி அடைவதன் மூலமாகவும் குறித்த பதவிக்கு தான் பொருத்தமானவர் என்பதை நிரூபித்து கொள்ள வேண்டும். அப்படியே எழுதிவிட்டீங்கன்னா முழு புள்ளி எங்கேயும் வெட்ட இயலாது. 3 விஷயம் எழுத போகிறோம். தகுதிகான் காலம் என்றால் என்னென்று சொல்கிறோம். முதலாவது, அரசாங்க சேவையில் நிரந்தர பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படுகின்ற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நியமனம் செய்யும் அதிகாரியினால் 3 ஆண்டு கால பகுதிக்கு தகுதிகான் நிலையில் வைக்கப்படுதல் வேண்டும். 2வது, அவ்வாறு வைக்கப்படுவதனுடைய நோக்கம் சொல்லுகிறார். எப்படி? உத்தியோகத்தர் அவருக்குரிய கடமைகளை கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு வசதி அளிப்பதன் மூலமாக அவரை சேவையில் நிரந்தரமாக தொடர்ந்து வைத்திருப்பதற்கு பொருத்தமானவர் தானா என்பதை பரிசீலித்து பார்க்கும் நோக்கில் தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தப்படுகிறார். 3வது, அவருடைய பொறுப்பு என்னென்று சொல்லுவார். தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தி நியமனம் வழங்கப்படுகிற உத்தியோகத்தர் ஒருவர் அந்த காலப்பகுதியில் தனது நியமன கடிதத்தினால் தன்மீது விதிக்கப்பட்டுள்ள கடப்பாடுகள், பொறுப்புகளை ஊக்கம் தளராமல் நிறைவேற்றுதல், நன்னடத்தை, சிறந்த வரவு, வினைத்திறனான சேவை புரிவதன் மூலமாகவும் அக்காலப்பகுதியில் கற்றுக்கொள்ள வேண்டிய தேர்ச்சிகள், திறன்களை கற்றுக்கொள்ளுதல், சித்தியடைய வேண்டிய பரீட்சைகளில் சித்தியடைதல் என்பவற்றின் மூலமாகவும்
குறித்த பதவிக்கு தான் பொருத்தமானவர் என்பதை நிரூபித்துக் கொள்ளுதல் வேண்டும். எழுதி போட்டு வாங்கவா ஒவ்வொரு புள்ளியை குறைக்கிறாரு. சரி, 6 புள்ளி என்ன அப்படியே அள்ளி 6ஐயும் போடுவேன். அழகா வந்து விட இருக்கணும். இதில் இல்லாததும் சேர்த்து அழகா சொல்லி இருக்கிறேன். அதை சொல்வதனுடைய நோக்கம் கடந்த கால புள்ளியியல் திட்டங்களில் அந்த விடயங்கள் சேர்க்கப்பட்டிருந்தது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அதை சொல்லுகிறேன். சரிதானே? இப்போ நீங்கள் மேலதிகமாக சேர்த்த உடனே அவர் அதற்கு வேண்டிய பதவிக்கு வேண்டிய தேர்ச்சிகளையும் திறன்களையும் கற்றுக்கொள்வதும் தன்னை பதவியில் உறுதிப்படுத்துவதற்கு வேண்டிய பரீட்சைகளில் சித்தி அடைவதும் என்பதை சேர்ப்பதன் மூலமாக அது பிழையானபடியாக மாறிவிடாது. இப்போ தகுதிகான் காலம் என்று சொல்லி கேட்டால் இந்த பகுதியை சொல்ல வேண்டும். சில வேளையில் தகுதிகான் காலம் ஒன்று பதில்கடமை காலத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று கேட்பார். சரியா? அப்போ முதல் நீங்கள் சொல்லணும் தகுதிகான் காலம் என்றால் என்னென்று. அரசாங்க சேவையில் நிரந்தரமான பதவி ஒன்றுக்கு புதிதாக நியமனம் பெறும் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நியமன அதிகாரியினால் 3 ஆண்டுகள் கொண்ட தகுதிகூர் காலப்பகுதியில் வைக்கப்படுதல் வேண்டும். இது தகுதிகூர் காலம். பதில்கடமை காலம் என்றா என்ன என்று சொல்லி நாங்கள் திருப்பி ஒருக்கா சொல்லப்போம். சரிதானே? அரசாங்க சேவையில் நிரந்தரமாக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் வேறு ஒரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படும் போது அவர் 1 வருட கால தகுதிகூர் காலப்பகுதிக்கு உட்படுத்துதல் வேண்டும். அது பதில்கடமை காலப்பகுதி என அழைக்கப்படுகிறது. அது பதில்கடமை காலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போ அரசாங்க சேவையிலே ஏற்கனவே நிரந்தரமான பதவி ஒன்றை வகிக்கிற உத்தியோகத்தர் புதுசாக வரவர் இல்லை, அவங்க புதுசாக வரவர். இங்கே ஏற்கனவே நிரந்தரமான பதவி ஒன்றை வகிப்பவர் அரசாங்க சேவையில் வேறு ஒரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படுகிற போது நியமன அதிகாரியினால் 1 வருட கால தகுதிகூர் நிலையில் வைக்கப்படுதல் வேண்டும். இக்காலப்பகுதி பதில்கடமை காலப்பகுதி என அழைக்கப்படுகிறது. இதுதான் வேறுபாடு. 2 பேருக்கும் என்ன பொருத்தப்பாடுன்னு கேட்டால் அது இதில் இருக்கிறது எல்லாம் சொல்ல வேண்டும். சரிதானே? அவர் குறித்த பதவிக்கு பொருத்தமானவர் தானா என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக அவர் பதில்கடமை காலப்பகுதியில் வைக்கப்படுறார். இவர் தகுதிகான் காலத்தில் வைக்கப்படுகிறார். அவருடைய நியமன கடிதத்தினாலே அவர் மீது விதிக்கப்பட்டுள்ள கடப்பாடுகள் பொறுப்புகளை ஊக்கம் தளராமல் நிறைவேற்றுதல், நன்னடத்தை, சிறந்த வரவு, வினத்தரையோடு சேவையை புரிதல், சரிதானே, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேர்ச்சிகள் திறன்களை கற்றுக்கொள்ளுதல், சித்தி பெற வேண்டிய பரீட்சைகளில் சித்தி அடைதல் போன்றவற்றின் மூலமாக தன்னுடைய பொருத்தமான தன்மையை அவர் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்பது 2 பேருக்கும் பொருந்தும். இந்த வேறுபாடு கேட்டால் இந்த 2ம் சொன்னீங்கன்னா சரி. நியமன அதிகாரி அரசாங்க சேவையில் இப்படி சொல்லுவோமே, தகுதிகூர் காலம் என்பது அரசாங்க சேவையில் நிரந்தரமான பதவிக்கு புதிதாக நியமிக்கப்படுகிற அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் நியமன அதிகாரியினால் 3 ஆண்டுகள் கொண்ட தகுதிகான் காலப்பகுதிக்கு உட்படுத்தப்படுதல் வேண்டும். பதில்கடமை காலப்பகுதி என்றால் அரசாங்க சேவையில் ஏற்கனவே நிரந்தர பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் அரசாங்க சேவையில் உள்ள பெரிதொரு நிரந்தர பதவிக்கு நியமிக்கப்படும் போது நியமன அதிகாரியினால் 1 வருடம் தகுதிகான் நிலைக்கு உட்படுத்தப்படுகிறார். இது பதில்கடமை காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேறுபாடு தெரிஞ்சாச்சு. சரியா? இந்த பகுதி இவ்வளவும் நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கும் என்கிற அடிப்படையில் இந்த வினாத்தாளுக்கான கலந்துரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுவோம். தொடர்ந்து அடுத்த வினாத்தாளுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி. வேதனை ஏற்றங்களை வழங்குவது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுபோல் வேதனை ஏற்றங்களை மறுதளிக்கக்கூடியவர்கள் யார் என்பது தொடர்பாக இருந்தது. வேதனை ஏற்றத்தை கொடுக்கறது என்றது இந்த பிள்ளைக்கு இனிப்பு வாங்கி கொடுக்குற மாதிரி. சரிதானே? மாமா, சித்தப்பா, பக்கத்து வீட்டு அங்கள் எல்லாரும் கொடுக்கலாம். ஆனால் வேதனை ஏற்ற முறை மறுதளிப்பது என்பது பிள்ளைக்கு அடிக்கிற மாதிரி. இது நீங்கள் உரிமை எடுத்துக்கொண்டீங்கன்னா அணியாமல் நீங்கள் செய்து போக வேண்டியது. அது அப்பா மட்டும்தான் அடிக்கலாம், அப்பா அல்லது அம்மா. இங்கே கொடுக்கறது யாரெல்லாம் கொடுக்கலாம்னு பாருங்க. ஒரு அமைச்சில் சேவை ஆற்றுகின்ற எல்லா அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும்
யார் கொடுக்கலாம்? அந்த அமைச்சின் செயலாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு அமைச்சில் பணியாற்றுகிற எல்லா அரச உத்தியோகத்தர்களுக்கும் வேதனையேற்றத்தை வழங்குபவர் யார்? உரிய அமைச்சின் செயலாளர் அல்லது அமைச்சு செயலாளரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். மாகாண சபை ஒன்றின் சேவைக்காக விடுவிக்கப்பட்ட அரச உத்தியோகத்தர். மாகாண சபை ஒன்றின் சேவைக்காக விடுவிக்கப்பட்ட எல்லா உத்தியோகத்தர்களுக்கும் மாகாண சபையின் பிரதம செயலாளர் அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். அங்கே பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் எல்லாம் இருப்பினும் அவைக்கு கொடுத்திருக்கும் அதிகாரம். சரிதானே? அதேபோல் அரசாங்க கூட்டு தாபனங்கள், நியதி சட்ட சபைகள் என்பவற்றில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிற மாற்று சேவைக்காக ரிலீஸில் போன அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு யார் கொடுக்கலாம்? அந்த கூட்டு தாபனமோ சபையோ எந்த அமைச்சின் கீழே இருக்குதோ அந்த அமைச்சின் செயலாளர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். ஒரு திணைக்களத்தில் பணியாற்றுகிற எல்லா உத்தியோகத்தர்களுக்கும் திணைக்கள தலைவர் அல்லது திணைக்கள தலைவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர். இது எளிமையாக ஞாபகம் வச்சிருக்கலாம், ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் திணைக்கள தலைவர்களுக்கு யார் கொடுக்கலாம் என்றால் அந்த திணைக்களம் எந்த அமைச்சின் கீழ் வருகிறதோ அந்த அமைச்சின் செயலாளர். சரி, இந்த அளவோடு இதை நிறுத்திக்கொள்ளும். இது முடிஞ்சு. வேதனை ஏற்றங்களை யார் மறுதளிக்கலாம் என்று இருக்கு. சரிதானே? சம்பள ஏற்றங்கள் செலுத்துவதை நிராகரிப்பதற்கான தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இவைதான் அதை நிராகரிக்கலாம். இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை பொறியியலாளர் சேவை, இலங்கை விஞ்ஞான சேவை, இலங்கை கட்டடக்கலை சேவை, இதை தவிர நீங்கள் பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சு என்று இருக்குதானே. அமைச்சின் பேர் சரியாக சொல்கிறோன்னு தெரியலை. இந்த அமைச்சுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சேவைகள் என்கிற பகுதியை தொட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 3 வகையான சேவைகள் இருக்குது. நான் சொல்லுகிற வெப்சைட்டுக்கு ஒருக்கா போயிட்டு இந்த பகுதியை பாருங்கள். தமிழில் இந்த வெப்சைட்டை அணுகுங்கோ. அணுகிட்டு அதில் மேலே இருக்கிற அந்த ரிப்பனில் அந்த மெனுக்குள்ள சேவைகள் என்று இருக்குது. அந்த சேவைகளை தொட்டு பாருங்கோ. இணைந்த சேவைகள் என்று சொல்லி இருக்குது. நாடளாவிய சேவைகள் என்று இருக்கு. முதல் நாடளாவிய சேவைகள்லாம் வரும். நாடளாவிய சேவைகள், அடுத்தது இணைந்த சேவைகள், அடுத்த ஏனைய சேவைகள் என்று இருக்கு. இந்த 3ஐயும் ஒருக்கா வடிவாக பார்த்து கொள்ள வேணும். நாடளாவிய சேவைகளுக்குள்ள உள்ளடங்குகிற சேவைகள், பொது நிர்வாக அமைச்சின் கீழ் உள்ளடங்குகிற சேவைகளை, இணைந்த சேவைகளுக்குள்ளே என்னென்ன சேவைகள் இருக்குது, அதே போல் ஏனைய சேவைகளுக்கு என்ன இருக்குது. நமக்கு இன்டர்வலுக்கு பிறகு அதை முடிஞ்சால் காட்டுகிறது. இப்போ இந்த சேவைகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த நாடளாவிய சேவைகளை சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு இதை மறக்கக்கூடியவர் யார்? பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். பொது நிர்வாக அமைச்சுக்குள் வராத ஏனைய நாடளாவிய சேவைகள் இருக்கு. சரிதானே? உதாரணத்துக்கு விவசாய சேவை இருக்குது. சரியா? இப்படியாக இருக்கக்கூடிய நாடளாவிய சேவைகள் இருக்கிறாங்க. கல்வி நிர்வாக சேவை போன்றவை. அவ்வாறு ஏனைய நாடளாவிய சேவைகள் மேலே சொன்னதுக்குள்ள கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவை எல்லாம் வரும் பொது நிர்வாகத்துக்கு உள்ளுக்குள்ள. அது தவிர ஏனைய நாடளாவிய சேவைகளுக்கு அந்த சேவைக்கு உரித்தான அமைச்சின் செயலாளர். சரிதானே? பதவி நிலை தரத்தை சேர்ந்த ஏனைய அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு, ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸுக்கு உரிய அமைச்சின் செயலாளர். திணைக்களத்தில் பணியாற்றும் ஏனைய அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும் திணைக்கள தலைவர். திணைக்கள தலைவர் என்றது பிரதேச செயலர் ஒரு திணைக்கள தலைவர் அல்ல. சரிதானே? அவர் ஒரு நிறுவன தலைவர். திணைக்கள தலைவர் என்றால் அவருக்கென்று ஒரு கெட்டிருக்கோணும் பிள்ளைகள், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கெட்டிருக்கோணும். உதாரணத்துக்கு அரசாங்க அதிபர் ஒரு திணைக்கள தலைவர். இப்போ திணைக்களம் ஒன்றில் சேவையாற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு அதை மறக்கக்கூடியவர் உரிய திணைக்கள தலைவர். அமைச்சில் சேவையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு அந்த அமைச்சின் செயலாளர். மேலே சொல்லப்பட்டது அந்தந்த சேவைகளுக்குரிய அமைச்சின் செயலாளர். இது அப்படி இல்லை. அந்த எந்த அமைச்சில் வேலை செய்கிறார்களோ அந்த அமைச்சினுடைய செயலாளர். இவர்கள்லாம் மறுக்கக்கூடியவர்கள். சரியா? இவர்கள்லாம் அதை மறுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கு.
இந்த பகுதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டு வந்தால் நல்லது. நல்ல கேள்வி. அந்த பிள்ளை கொண்டு கேட்டிருந்தவங்க சம்பள ஏற்றம் அல்லது வேதனை ஏற்றங்கள் செலுத்துவதை நிராகரிப்பதற்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் சில வேளைகளில் இந்த விடயத்தை ஒரு கேள்வியாக முழுமையாக இல்லாவிட்டாலும் பகுதி அளவில் எழுத வேண்டியதாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தர்களுடைய வகையை சொல்லி கேட்கலாம். கவனமாக இருக்கா, இந்த பக்கத்தை பார்த்து கொள்ளுங்க. சில வேளைகள் எப்படி கதைக்கிறது அதிர்ஷ்டமாக அமைந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ இந்த அளவில் நாங்கள் ஒரு சின்ன ஓய்வை எடுத்துக்கொள்வோம். சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போ இதில் இருக்கிற இது இலங்கை தொழில்நுட்பவியல் சேவையின் 2ஆம் தர அலுவலர்களுக்கான வினைத்திறமைகான் தடை பரீட்சை டிஓஆக்களுக்கு நடந்திருக்கு. இப்போ இப்படி ஒவ்வொருத்தருக்கு நடந்த பரீட்சை எல்லாத்தையும் நாங்களும் பார்த்து படிப்போம். சரிதானே? இந்த கண்டதும் கற்றால் பண்டிதன் ஆவான் என்று சொல்லி எல்லாம் இருக்குதானே. அப்போ அந்த மாதிரியாக கொஞ்சம் படித்து கொள்வோம். இப்போ பாருங்கள், இதில் கேள்வியை முதலாவது தண்டனைகள் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த தண்டனைகளுக்குள்ளே 4 புள்ளிக்கு தான் அவருக்கு கேட்குறேன். 5க்கும் ஒவ்வொன்றுக்கும் 4 புள்ளி கொடுக்க போகிறேன் என்றால் இதை எழுதுறது இதை தவிர்க்கிறது என்ற ஒரு கேள்வி ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும். இப்போ இலகுவாக நாங்கள் விடையை எழுதி போட்டு வந்து சில வேளையில் நட்டப்படுவோமோ என்ற கவலை இருந்தால் கொஞ்சம் உங்களுடைய சமயோசிதத்தை பயன்படுத்தலாம். உண்மையில் அவர் இங்கே எதிர்பார்க்குறது இவ்வளவு மட்டும்தான் எதிர்பார்க்குறார். தண்டனைகள் என்கிறது இந்த 24(1) சொல்லப்பட்ட அந்த விடயத்தை தான் அவர் சொல்லுகிறார். இதை சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் புத்தகத்தை படித்து அதோட நாளாந்தம் நித்தம் படித்து தெளிவாக இருக்கிறவருக்கு தெரியும். இது ஒரு செக்ஷனை தான் கேட்குறார். 24(2) அவர் போக இல்லை. சரி, அப்போ நாங்கள் இதில் தண்டனைகள் சிறியதென்றும் பாரதூரமானதென்றும் 2 பிரிவுகளாக அமைகின்றது. 2ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அதற்கு சமமான குற்றங்களுக்கும் சிறிய தண்டனைகள் ஏற்புடையதாக அமையும். 1ஆம் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கும் அத்துடன் அவற்றுக்கு சமமான குற்றங்களுக்கும் பாரதூரமான தண்டனைகள் ஏற்புடையதாக அமையும் என்கிறது எழுதினால் போதுமானது. நிச்சயமாக 4 புள்ளியை அவர் கொடுப்பார். சரிதானே? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இது சிறிய தண்டனைகள் என்பது போன்ற விடயங்களை உள்ளடக்கம், பாரதூரமான தண்டனைகள் என்பது இவை போன்ற விடயங்களை உள்ளடக்கி இருக்கும் என்று சில உதாரணங்களையும் தொட்டு எழுதி போட்டு வரலாம். உங்களுடைய பரீட்சையிலே அது 6 புள்ளி அல்லது 8 புள்ளியாக இருக்குமா இருந்தால் கவனமாக இருக்கணும். சில வேளை அவர் அதையும் கருத்தில் எடுக்கலாம். 24(1), 24(2), 24(3) எதிர்பார்க்கிறார் போல இருக்கும். முழுமையாக எதிர்பார்த்தா அது கொஞ்சம் பெரிய புள்ளி கொடுக்கணும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு 4 விடயங்களை தொட்டு அதுக்கு எழுதி போட்டு வாரது நல்லது. அந்த இடம் அவங்களுடைய சமயோசிதம் தொடர்பானதாக இருக்கும். சரிதானே? அடுத்தது, இந்த கணக்காய்வு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிவருகிற தவறுகள். இது ஒழுக்காற்று நடவடிக்கையை முழுமையாக படித்ததுக்கு பிறகுதான் இந்த பகுதியை சொன்னால் இலகுவாக இருக்கும். அந்த ஒழுக்காற்று நடவடிக்கையினுடைய படிமுறைகள் தெரியாமல் இந்த பகுதியை சொல்லுகிற போது அது விளக்கம் இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு திங்கட்கிழமை வகுப்பு நடக்கும். பெரும்பாலும் தடை எதுவும் இருக்காது. சரிதானே? கடவுள் நாடினால் நாங்கள் 19ஆம் தேதி அந்த வகுப்பில் நான் உங்களுக்கு முழுவதுமாக தாபன விதிக்கோவையின் 48வது அத்தியாயத்தினுடைய முக்கியமான பகுதிகளை விவரிக்கிறேன். அந்த நேரத்தில் கணக்காய்வு அறிக்கை ஒன்றின் மூலமாக விவரிக்கப்படுகிற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். அதனுடைய 29வது பிரிவாக அது இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது 24ஆம் பிரிவு. சரி, அதனால் மேலோட்டமாக சொல்லிவிடுகிறேன் உங்களுக்கு. ஏன் அந்த மனக்குறைய? சரிதானே? இது மிகப்பெரியதல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. 29வது பிரிவு கணக்காய்வு அறிக்கை ஒன்றின் மூலமாக ஒரு தவறு வெளிவருகிறதாக இருந்தால், ஒரு உத்தியோகத்தர் துர்நடத்தை ஒன்றில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆடிட் ரிப்போர்ட் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு. கணக்காய்வாளர் தலைமை அதிபதி சமர்ப்பித்துள்ள அறிக்கை என்பதன் பொருள் ஜெனரல் ஆடிட் என்று எடுத்துக்கொண்டால் சரி. சரிதானே? பொது கணக்காய்வு அறிக்கை ஒன்றில் எவராவது ஒரு உத்தியோகத்தரோ அல்லது உத்தியோகத்தர் குழுவோ துர்நடத்தை ஒன்றிலே அவர்கள் ஒரு முறைகேடான ஒழுக்கக்கேடான அல்லது விதிகளுக்கு அமைவாக இல்லாத ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பதாக சுட்டி காட்டப்பட்டால்
ஒழுக்காற்று அதிகாரி கட்டாயமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது முதலாவது படி. அப்போது கணக்காய்வு அறிக்கை ஒன்றில் சுட்டி காட்டப்பட்ட தவறுகள் தொடர்பில் ஒழுக்காற்று அதிகாரி அலுவலர்கள் மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். சரியா? ரெண்டாவது, இந்த பொதுவாக ஒரு உத்தியோகத்திற்கு எதிராக எதுவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவருக்கு ஒரு ஆரம்ப விசாரணையை நடத்த வேணும். ஆரம்ப விசாரணையை நடத்தி அந்த குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே கணக்காய்வு அறிக்கை எல்லா விதத்திலும் குற்றங்களை நிரூபிப்பதற்கு போதுமானதெனில், குற்றச்சாட்டுக்களை எண்பிப்பதற்கு எல்லா அம்சங்களிலும் பொருந்துமாக இருந்தால், ஆரம்ப விசாரணையை நடத்தாமலே உத்தியோகத்திற்கு குற்றப்பத்திரம் ஒன்றை வழங்கி முறைமைசார் ஒழுக்காற்று விசாரணையை நடத்தலாம். ஆரம்ப விசாரணை தேவையில்லை, ப்ரிலிமினரி இன்குவாரி இல்லை, ஃபார்மல் இன்குவாரிக்கு நேராக போகலாம். இது ரெண்டாவது படியம். சரிதானே? மூன்றாவது, கணக்காய்வாளர் கணக்காய்வு அறிக்கையில் கூறப்பட்ட விடயங்களை எண்பிப்பதற்கு எல்லா விடயங்களிலும் போதுமான தன்மை அந்த அறிக்கையில் இல்லை என்று கருதினால், அந்த விடயம் தொடர்பில் ஆரம்ப விசாரணை ஒன்றை தாமதமின்றி நடத்தி அறிக்கை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் சம்பந்தமாகவும் இதே மாதிரியே நடந்து கொள்ள வேண்டும். உலக கணக்காய்வு அறிக்கை ஒன்று தொடர்பிலும் இவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும். இந்த 4 விஷயம் பாருங்க, அழகா சரியா 4 புள்ளியோ 6 புள்ளியோ உங்களுக்கு அழகாக தரலாம். இதில் இருக்கிற மாதிரி பந்தியாக எழுதலாது. சரி, இது புத்தகம், அது எக்ஸாம் பேப்பர், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இப்போ கணக்காய்வு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிவரும் தவறுகள் தொடர்பில் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கலாம் என்றால், அங்கே 4 புள்ளி தான் கேட்டிருக்கிறார், 4 பாயிண்ட்ஸ் தான் எதிர்பார்க்கிறார். அல்லது 4 புள்ளி தான், 5 கேள்விக்கு 4 புள்ளி தானே போட்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, டிஓ மேரிட்டையே இவ்வளோ கேட்குறாருண்டா உங்கள்கிட்ட இவ்வளோ எதிர்பார்ப்பாருண்டு. இந்த பேப்பர் செட் பண்ணவர் உங்களுக்கு பேப்பர் செட் பண்ணால் சிக்கினது. சரியா? எவ்வளவு கடினமான விடயத்தை ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்கிட்ட அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு அரசாங்க உத்தியோகத்தருங்கிற அடிப்படையில் மற்றபடி அவங்களுக்கு இந்த விசாரணை நடவடிக்கைகளோடு அவங்க நேரடியாக தொடர்புடுகிற ஆட்களே இல்லை. 4 விஷயம் பாருங்கள். முதலாவது, கணக்காய்வு அறிக்கையில் உத்தியோகத்தர் ஒருவர் புரிந்த தவறு தொடர்பில் குறிப்பீடு செய்யப்பட்டால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று அதிகாரி கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது விடயம், கணக்காய்வு அறிக்கை அவருடைய குற்றங்களை நிரூபிப்பதற்கு எல்லா வகையிலும் போதுமானதெனில் ஆரம்ப விசாரணையை நடத்தாமலே குற்றச்சாட்டுத்தாளை வழங்கி முறையான விசாரணையை ஆரம்பிக்கலாம். மூன்றாவது, கணக்காய்வு அறிக்கை குற்றங்களை எண்பிப்பதற்கு கடினமானது, போதுமானது அல்ல என கருதப்பட்டால் அந்த விடயம் தொடர்பில் ஆரம்ப விசாரணையை நடத்த வேண்டும். நான்காவது, உலக கணக்காய்வு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளிப்படும் விடயங்களுக்கும் கணக்காய்வு அறிக்கையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் போன்றே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு விளங்கின வரையில் எளிமையாக இதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதை கைவிட்டுட்டு போக மனசு வரையில் அப்போ எளிமையாக உங்களுக்கு இந்த பகுதியை சொல்லி தந்திருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணால் நல்லது. சரியா? அடுத்தது இடர் கடன். இந்த கடன் சம்பந்தமாக 24வது அத்தியாயம், என்ன ஞாபகம் சரியாக இருந்தால் தாபன விதிக்கோவினுடைய 1வது பிரிவினுடைய 24வது அத்தியாயம் ஓரளவுக்கு நாங்கள் அதில் 2-3 விடயங்களை பார்க்கவும். நான் உங்களுக்கு அந்த 2-3 விடயங்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறேன். சரிதானே? இப்போது இந்த இடர்கடன் பொதுவாக சம்பள கடன்கள் தொடர்பாக சம்பள கடன், இடர்கடன் சம்பந்தமாக வரக்கூடிய அல்லது கடந்த காலத்தில் வந்த கேள்விகள் தொடர்பில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டு போகிறேன். கவனிங்க. இதில் இந்த கடன்கள், முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள் எவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
சரியா? கடன்கள் முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள் பொதுவாக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கடன்களோ லோனோ அட்வான்ஸ் என்னென்ன சர்வீஸு கொடுக்கலாம் அல்லது என்னென்ன தேவைகளை, இந்த பணிகள்ன்றது இங்கே தேவைகளை தான் சொல்லுது. சரியா? அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எவ்வாறான நோக்கங்களை நிறைவு செய்வதற்காக கடன் அல்லது முற்பணங்களை வழங்கலாம் அல்லது எவ்வாறான பணிகளுக்காக வழங்கலாம் என்று பணிகள் என்ற உடனே என்ன வேலைக்காக கொடுக்கலாம்னு யோசிக்க தேவையில்லை. இதில் இருக்கிற மாதிரியே எடுத்து கொண்டு போக வேணும். மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு, மோட்டார் சைக்கிளோ ஸ்கூட்டர் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு, துவிச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு, பண கஷ்டங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் ஏனைய விசேட தேவைகளுக்காகவும், வீடு கட்ட, காணி வாங்க அல்லது வீட்டு ஆதனம் ஒன்றை கொள்வனவு செய்ய, தன்னுடைய கடன் பளுவில் இருந்து மீள்வதற்கு, வருடாந்த விழாவை கொண்டாடுவதற்கு. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எடுப்பீங்க, சரிதானே? நாட்டில் ஏற்படும் கலவரங்கள் காரணமாக அசையா சொத்துக்களுக்கு ஏற்படுகிற சேதம் அல்லது அசையும் சொத்துக்களை இழக்கும் உத்தியோகத்தர்களுக்கு அவசர கால நிலைமையில் வழங்கலாம். இது கட்டாயம் படித்து வச்சிருக்க வேணும். கடன் முற்பணங்கள் வழங்கக்கூடிய பணிகள். சரியா? அடுத்தது கடன் வழங்கப்படுவது தொடர்பான பொதுவான நிபந்தனைகள். பொதுவான நிபந்தனைகள் அது வழங்கப்படுகிற கடன் என்ன தேவைக்காக கடன்படுகிறாரோ அந்த தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்த வேணும். அதில் ஒரு பகுதியோ அல்லது முழு தொகையுமோ அந்த தேவைக்கு பயன்படுத்தாமல் எஞ்சி இருந்தால் அதை திருப்பி செலுத்த வேணும். சரிதானே? அதில் என்ன தேவைக்கு அவர் கடன் வாங்குகிறாரோ அந்த தேவைக்கு ஒரு பகுதியோ அல்லது முழுவதுமோ பயன்படுத்தாவிட்டால் அந்த தொகையை உடனடியாக திருப்பி செலுத்திவிட வேணும். வாகனம், வீடு, காணி என்பவற்றுக்கு கடன் கொடுத்தால் கடன் கிடைச்சி 2 வாரத்துக்குள்ளே அதை கொள்வனவு செய்யணும். அப்படி கொள்வனவு செய்யாவிட்டால் திருப்பி கொடுக்க வேணும். அதில் கடன் ஒரு தொகுதியை அவர் பயன்படுத்த இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த தொகையை மீள செலுத்தாவிட்டால் அதற்கு 5% வட்டியை கூட்ட வேணும். மாதாந்த தவணை கட்டணத்தை 2 மடங்காக்கி வட்டி 5% அதிகரிக்கப்பட வேண்டும். இப்படி சின்ன சின்ன கேள்விகளையும் கேட்கலாம். சரி, அறவிட வேண்டிய முழு தொகையையும் அவர் திருப்பி செலுத்தும் வரைக்கும் தவணை கட்டணத்தை 2 மடங்காக்கி வட்டி வீதத்தை 5% கூட்ட வேணும். இவ்வளவும் சொன்னால் கடன் வழங்குவதற்கான பொதுவான நிபந்தனை. அடுத்தது இதில் இடர்கடன் சம்பந்தமாகத்தான் எங்களை கேட்டது. நாங்கள் ஒரு அந்த இடர்கடன் சம்பந்தமாக பார்ப்போம். இடர்கடன் என்னென்ன நோக்கங்களுக்காக வழங்கப்படலாம் என்று சொல்லி இதனுடைய 10ஆம் பிரிவில் இடர்கடன் இருக்குது. நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸையும் ஒரு பார்த்து வைக்கிறது நல்லது. நாங்கள் அதையும் பார்ப்போம். சரிதானே? அதாவது விழா முற்பணம் என்று சொல்லி சொல்கிறோம் நாங்கள் தானே. விழா முற்பணத்தையும் அதே போல் இடர்கடன் 2ஐயும் பார்த்தோம்னா சரி. இடர்கடன் கீழ்வரும் நோக்கங்களுக்காக வழங்கலாம். சரிதானே? என்னென்ன நோக்கத்துக்கெல்லாம் இடர்கடன் வாங்கலாம்னு பாருங்க. தீ, வெள்ளம், இயற்கை அனர்த்தங்களாலே ஏற்படும் பாதிப்புகளின் போது மருத்துவ செலவு, வைத்தியசாலை கட்டணம் அல்லது பராமரிப்பு இல்ல கட்டணங்கள் செலுத்துவதற்கு, உத்தியோகத்தருடைய குடும்ப அங்கத்தவர் ஒருவர் சுகஈனம் காரணமாக கடன்படுகிற நிலை ஏற்படுகிற போது உத்தியோகத்தரின் குடும்ப அங்கத்தவருடைய சுகஈனத்துக்காக செலவு செய்தது. சரிதானே? அதனால் அவர் செலவு செய்ததால் வீட்டு வாடகையை செலுத்த இல்லாமல் இருக்குது. அப்போது வீட்டு வாடகை நிலுவையை செலுத்துறதுக்கு வாங்கலாம். சுகஈனத்துக்கு கிடந்த காசை செலவழித்து வீட்டு வாடகை செலுத்த இல்லாமல் நிலுவையாக போயிட்டு அதுக்கும் இடர்கடன் எடுக்கலாம். உத்தியோகத்தருடைய குடும்ப அங்கத்தவரின் மரணச் சடங்குக்கு, அவருடைய அல்லது வாழ்க்கை துணையினுடைய வீட்டின் அத்தியாவசிய திருத்த பணிகளுக்கு, அடுத்தது தன்னுடைய கடமைக்காக வாகனம் ஒன்று தேவைப்படுகிற உத்தியோகத்தர் அத்தியாவசியமான வாகன திருத்தத்துக்கு, நுழம்பு விலை வாங்கிறதுக்கு, தனக்கு
உள்ள பிள்ளைகளுக்கு கணித உபகரணம், இந்த கொம்பாஸ், பாடசாலை புத்தக பேக் வாங்கிறதுக்கு, குடியிருக்கிற வீடு ஒன்றை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதற்கான அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, வாடகை முற்பணம் செலுத்துவதற்கு, வீட்டு கடனுக்காக விண்ணப்பித்திருக்கிறார், அதுக்கு நிறுவனத்துக்கு ஆரம்பத்தில் காசு கொடுக்க வேண்டியிருந்தால் அதற்கு, விமான பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு, சரிதானே, கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கு. இது தவிர திணைக்கள தலைவர் பொருத்தமான சந்தர்ப்பமாக இதை கருதுகிறாரோ இந்த நோக்கங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். பார்த்து வச்சிருக்கணும் இடர்கடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கங்கள், சரிதானே. அப்போ இப்போ உங்களுக்கு இறுதியாக ஒரு சேர்க்குலர் ஒன்று வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன 4 லட்சம் ரூபா பெற்றுக்கொள்ளலாம். 2,50,000 ரூபான்றது இப்போ உச்சக்கடன் 4 லட்சம் ரூபா இருக்குது. ஆகக்கூடனது 10 மாத சம்பளத்துக்கு உட்பட்டு அதை எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கு. மற்றது பிணையாளர்கள், இது தொடர்பாக 10 வருடங்களுக்கு குறைவான நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தர்கள் ஒரு ஆள் பண வைக்கிறார், அவர் 10 வருஷத்துக்கு குறையாத சேவை காலத்தை கொண்டவராக இருக்கணும். 10 வருஷத்துக்கு குறைஞ்ச ஒரு நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய உத்தியோகத்தருக்கு பிணை வைக்கிறது 10 வருடத்துக்கு கூடிய சேவை காலம் கொண்ட நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய ஒருவர், அல்லது 5 ஆண்டுகளுக்கு குறையாத நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய 2 பேர் பிணை வைக்க வேண்டும். 10 ஆண்டுக்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்டவர்களுக்கு பிணையாளர் தேவை இல்லை. சரியா? இந்த பிணை தொடர்பாக 10 நாளும் எங்களுக்கு முக்கியமான விஷயம், அதை தெரிஞ்சு வச்சிருந்தான். எல்லாம் 10 வருஷத்துக்கு குறைஞ்ச ஒரு ஆளுக்கு பிணை வைக்க வேணும். அதை யார் வைக்கலாம்டா இந்த நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய எல்லாம் எழுதணும். அதை விட்டு சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு குறைஞ்ச சேவை காலம் உள்ளவருக்கு பிணை வைக்கணும். 10 வருஷத்துக்கு கூடின சேவை காலம் உள்ளவராக இருந்தால் ஒருதர் பிணை வைக்கலாம். அதாவது பிணை வைக்கிறவர் 10 வருஷத்துக்கு கூடின சேவை காலம் கொண்டவராக இருந்தால் ஒரு பிணை போதும். இல்லாவிட்டால் 5 வருடத்துக்கு குறையாத, அதாவது 10 வருஷத்துக்கு குறைஞ்ச 5 வருஷத்துக்கு மேற்பட்ட சேவை காலம் உள்ளவராக இருந்தால் அவர் 2 பேர் அப்படி பிணை வைக்க வேணும். 10 வருஷத்துக்கு கூடின சேவை காலமும் நிரந்தரமான ஓய்வூதிய உத்தியோகத்தருக்கு பிணை தேவையில்லை. சரி, இடர்கடன் தொடர்பில் இவ்வளவும் காணும். இதுக்குள்ளே இடர்கடன் என்ன என்று சொல்கிறதுக்கு இவ்வளவும் எழுத தேவையில்லை. நாங்கள் இடர்கடன் தொடர்பான முழுமையான விவரத்தையும் பார்த்து வச்சிருக்கிறோம். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள். தனிப்பட்ட கர்மங்களுக்கு அரசாங்க நிதியை பயன்படுத்த, இது நிதி ஒழுங்கு விதிக்குள்ளே போகிறதா தாபன விதி கோவைக்குள்ளே போகிறதாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. 2லையும் இருக்குது. சரிதானே? இப்போ நான் தாபன விதி கோவை தொடர்பாக சொல்லுகிற போது நீங்கள் நிதி ஒழுங்கு விதியை பற்றி கதைச்சால் கோவிச்சு கொள்ளக்கூடாது. நீங்கள் ஏன் எஃப்ஆருக்குள்ளே வந்தீங்க என்று சொல்லி கேட்கக்கூடாது. அதுவும் இருக்குது. சரிதானே? அப்போ அந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அரசாங்க நிதியை பயன்படுத்துதல் 5வது பிரிவு, 47வது அத்தியாயத்தின் 5வது பிரிவு, அரசாங்க நிதியை பயன்படுத்துதல். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது 3 விடயங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இதுவே நிதி ஒழுங்கு விதி என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 323 எடுவோமா? நிதி ஒழுங்கு விதிகள் 323. நான் அதை உங்களுக்கு தேடி காட்டுறேன். சரி, இது எப்படி கேட்கப்பட்டாலும் நீங்கள் 2ஐயும் சேர்த்து எழுதணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாதானே, நீங்கள் அங்கே எக்ஸாம் கோல்டில் இருக்கிற சூப்பர்வைசரை கூப்பிட்டு இது எஃப்ஆர் கேள்வியோ ஈகோட் கேள்வியோன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாது தானே. சரிதானே? இப்போது இது நிதி ஒழுங்கு விதி 323 சொல்லப்பட்டிருக்கிற இதே விடயம் தாபன விதி கோவையினுடைய 2வது அத்தியாயத்திலையும் இருக்குது. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது. இந்த 3ஐயும் நாங்கள் 2ஐயும் வச்சுக்கொண்டு நாங்கள் படி எழுதலாம். என்னென்றால், ஒரு உத்தியோகத்தர்
அரசாங்க நிதியை கடனாக பெறுவது. அரசாங்க நிதியை யார் வச்சிருப்பார்? அரசாங்க சேவை சேர்ந்த சிறாப்பர் அல்லது நிதிக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் ஒருவரிடமிருந்து அரச நிதி ஒன்றினை கடனாக பெறுவது. கடனாக பெறுகிற இந்த இடர்கடன் பெறுகிறது, முறைப்படி கடன் பெறுகிறது அல்ல, சாதாரணமான கொடுக்கல் வாங்கல் செய்கிறது. சரிதானே? தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கலாக செய்கிறது. சிறாப்பர்கிட்ட இப்போ வச்சு பூட்டை தானே போகிறீங்க, தாங்கோ நான் கொண்டு போயிட்டு எந்த தேவையை முடிச்சுட்டு நாளைய காலமே எங்கள் ஆஃபீஸில் கேட்க கொண்டு வந்து தாரன் அண்டு கடன் வாங்கிறது. கடன் வாங்கிறதும் குற்றம், முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர் ஒருவர் எவரேனும் ஒரு அரசாங்க அலுவலரிடமிருந்து, அதாவது அரச நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு அலுவலரிடமிருந்தும் அவருடைய பொறுப்பில் இருக்கும் அரசாங்க நிதியை கடனாக பெறுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு. அதே போல இரண்டாவது, அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அலுவலருக்கும் முற்பணம் அல்லது கடனாக பணம் வழங்குவது நிதிக்கு பொறுப்பாக உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. நிதிக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு உத்தியோகத்தர்கிட்ட கடன் வாங்கிறது ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு நிதியை கடனாக கொடுப்பது நிதிக்கு பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. மூன்றாவது, அரசாங்க நிதியை ஒரு குறுகிய காலப்பகுதிக்காயினும் தனிப்பட்ட கர்மங்களுக்கு பயன்படுத்துவதும் பாரிய குற்றம் ஒன்றாக கருதப்பட வேண்டும். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கிறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்குது, 3 மணிக்கு தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட ஆஃபீஸுக்கு சேல்ஸ் வந்திருக்கு, வாஷிங் மிஷின் வந்திருக்கு. வளமையாக வெளியில் 1,00,000 ரூபா நீங்கள் 65,000 ரூபாய்க்கு தாரன்றான். உங்களோட வீட்டுக்காரையோ காசு வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த இதை ஏற்ற போகிறேன்னு சொல்கிறான். நேரம் போயிட்டு நான் ஏற்ற போகிறேன். நீங்கள் ஆஃபீஸ் காசு எடுத்து கொடுத்து அந்த மெஷினை வாங்கிட்டு 10 நிமிஷத்திலே அவர் கொண்டு வந்து தர திருப்பி லாட்சிக்குள்ளே வச்சாலும் மிகவும் பாரிய குற்றம் ஒன்றாக கருதப்பட வேண்டும். இதுதான் சொல்லப்பட்ட மூன்றாவது விடயம். அரசாங்க நிதியை எவ்வளவு குறுகிய காலப்பகுதிக்காயினும் தனிப்பட்ட கர்மங்களுக்கு பயன்படுத்துவது மிகவும் பாரிய குற்றம் ஒன்றாக கருதப்பட வேண்டும். நான்காவது, நிதி ஒழுங்கு விதிகளில் இருந்து சொல்லுகிறேன். அரசாங்க பணத்தில் எந்த ஒரு தொகையையும் தனிப்பட்ட கணக்கில் போட்டு வைப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கு. அது என்ன நோக்கத்துக்காக? நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே அரசாங்க காசை போட்டு வைக்கிறார். நான் கையில் கொண்டு போக கள்ளர் பயம், இங்கே பேங்கில் போட்டுட்டு புத்தளத்தில் போய் பேங்கில் எடுப்பேன் என்று சொல்லியும் போடுகிறார். சரிதானே? எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அரசாங்க பணத்தை ஒரு தனிப்பட்ட கணக்கில், பர்சனல் அக்கௌண்ட்டில், ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் போட்டு வைப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அஞ்சாவது விஷயம், இவ்வாறு கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, தனிப்பட்ட கணக்கில் போட்டு வைப்பது மிக கடுமையான குற்றம் என்பதன் காரணமாக இதில் ஏதாவது ஒன்றை செய்யும் உத்தியோகத்தர் மீது சட்ட நடவடிக்கை தொடரப்படுவதோடு அவர் அரசாங்க சேவையிலிருந்து நீக்கப்படுதலும் வேண்டும். இதுக்கு மேலதிகமாக இன்னொன்று சொல்ல வேணும். அரசாங்க பணத்தில் இருந்து பிரைவேட் செக் மாற்றி கொடுக்க இயலாது. அரசாங்க பணத்தில் இருந்து தனிப்பட்ட காசோலைகளை மாற்றுவதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போ இந்த 4ஐயும் சொல்லி 5ஆவதா தண்டனையை சொல்லிவிட்டால் எங்கள் புள்ளியை குறைக்கட்டும் பார்ப்போம். என்னென்ன சொல்ல போகிறோம்? அரச நிதிக்கு பொறுப்பாக உள்ள வேறேனும் அலுவலரிடமிருந்து அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் கடன் வாங்குவது, அரசாங்க நிதியை கடனாக பெறுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. 2வது, அரச நிதிக்கு பொறுப்பாக உள்ள எந்த ஒரு உத்தியோகத்தரும் அனுமதியின்றி எந்த ஒரு அலுவலருக்கும் அரசாங்க நிதியை கடனாக முற்பணமாக வழங்குவது தடை செய்யப்பட்டிருக்கு. 3வது, எவ்வளவு குறுகிய காலப்பகுதிக்காயினும் அரசாங்க நிதியை தனிப்பட்ட கர்மங்களுக்கு பயன்படுத்துவது மிகவும் பாரிய குற்றம் ஒன்றாக கருதப்பட வேண்டும். 4வது,
அரசாங்க நிதியிலிருந்து தனிப்பட்ட காசோலைகளை மாற்றுவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு. 5வது, இத்தகைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற அலுவலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதோடு முறைமைசார் ஒழுக்காற்று விசாரணை நடத்தி அவர் பதவி நீக்கம் செய்யப்படுதலும் வேண்டும். சரியா? அழகா 5ஐயும் எழுதி விடுங்க. எங்க குறைக்கட்டும் பார்ப்போம் புள்ளிய. சரி. அரசு அலுவலரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு புகையிரத சீட்டு வழங்கல். அரசாங்க உறுப்பினர்களுடைய அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு புகையிரத சீட்டை வழங்குவது தொடர்பாக 16வது அத்தியாயத்துக்கு போகும். தாவன விதிக்கோவையினுடைய 16வது அத்தியாயத்தில் தான் இந்த 14 இருந்து இருக்குது. 13, 14 எல்லாம் இந்த என்ன சொல்லுகிறது, கடமை பயணங்கள் எல்லாம் இருக்குது. குடும்பத்துக்கு கொடுக்குற சம்பந்தமாக நாங்கள் போகிறதுண்டா 16வது அத்தியாயத்தை கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? 16வது அத்தியாயத்தில் அது கணக்க உதாரணங்கள் எல்லாம் போட்டிருப்பினோம். நாங்கள் அது வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு புகையிரத ஆணைச்சீட்டு வழங்குதல். கொஞ்சம் அந்த அத்தியாயங்களை முடிஞ்சால் வாசிங்க. 16ஆம் அத்தியாயம் படித்தா நல்ல வேணே. சரி. குடும்ப உறுப்பினர்கள். நிரந்தர உத்தியோகத்தர் ஒருவருக்கு புகையிரத ஆணைச்சீட்டு தொடர்பாக காணப்படும் உரித்து அந்த உத்தியோகத்தரின் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவருக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு உத்தியோகத்தரின் குடும்ப அங்கத்தவருக்கும் கிடைக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த நோக்கத்துக்காக குடும்பம் என்பது அவருடைய வாழ்க்கை துணையையும் அவர்கள் தங்கி வாழுகின்ற பிள்ளைகளையும் குறிக்கும். திருமணமாகாத உத்தியோகத்தர் ஒருவர் அல்லது விதவை உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் உண்மையாகவே அவரில் தங்கி வாழும் தாய் அல்லது தந்தை மற்றும் அவருடைய சகோதரன் சகோதரி ஆகியோரும் அந்த ஆணைச்சீட்டுக்கு உரித்துடையவர்கள். உண்மையில் அவரில் தங்கி வாழ வேண்டும். அவருடைய குடும்பத்தில் தங்கி வாழ வேண்டும். சரிதானே? அவ்வாறு அரசாங்க சேவையில் நிரந்தர பதவி ஒன்றில் வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவருக்கு அவருடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு இருவழி பயணத்துக்காக 3 சோடி அல்லது தனி வழி பயணத்துக்காக 6 தனி ஆணைச்சீட்டுகள் வழங்கப்படலாம். இதில் மேலதிகமாக ஒரு விடயம், பிள்ளைகள் இப்போ குடும்பத்தில் 5 பேர் இருந்தனம் என்றால் 5 பேரும் தனித்தனியாக எடுக்கலாம். சரிதானே? 5 பேரும் தனித்தனியாக எடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் 6 எடுக்கலாம். குடும்பத்துக்கு 30 உரண்டு எழுதலாம் ஒரு வருஷத்தில் உத்தியோகத்தரோட சேர்த்து. அவர் உத்தியோகத்தர் வெளிநாட்டில் நின்றாலும் இவர்கள் கொண்டு போகலாம். அது கொஞ்சம் கூட இருக்குது. அந்த விஷயத்தை நான் இதுக்குள்ளே சொல்லையில் எங்களுக்கு இப்போ இதை எழுதுறதுக்கு இவ்வளவும் போதுமானது. சரிதானே? என்ன கேள்வி என்ன கேட்டிருந்தது? அரசு அலுவலர் ஒருவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு புகையிரத ஆணைச்சீட்டு வழங்கல் 4 புள்ளி. அப்போ இவ்வளவு எழுதினால் போதும். கவனம், நாங்கள் இது கதைக்கைக்குள்ள புத்தகத்தை பார்த்து கதைக்கிறோம். அங்கே ஓப்பன் எக்ஸாம் இல்லை தானே? அப்போ இந்த அளவுக்கு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஞாபகத்தில் ஏற்றிக்கொள்ள வேணும். ஞாபகத்தில் ஏற்ற வேண்டும். அப்படியே விஷயத்தை 4 தரம் 5 தரம் திரும்ப 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 படிக்க வேணும். அது உங்களுடைய தற்காலிக நினைவகத்தில் இருந்து, ஒரு டெம்பரரி மெமரியில் இருந்து நிரந்தர நினைவகத்துக்கு, பெர்மனன்ட் மெமரிக்கு அது போகும். அப்படி போகிற வரைக்கும் படிக்கணும். முக்கியமான பகுதிகள், இந்த படித்த பகுதிகளை தயவு செய்து திருப்பி திருப்பி வாசிங்கோ. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஷோர்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கோ. ஷோர்ட் நோட்ஸ் எடுக்கைகளில் இருக்கிற 4 விஷயம் 3 விஷயம் 2 விஷயம் எண்ணி குறிப்பிடுங்கோ. அந்த பக்கங்களை வச்சு கொள்ளுங்க. நான் செயலமர்வு முடிஞ்ச உடனே வீடியோ போடுறதுக்கு முன்பாக உங்களுக்கு தாபன விதிக்கோவை என்ற தொகுதி 1, தொகுதி 2 பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், நிதி ஒழுங்கு விதிகள் ஆகிய 4 புத்தகங்களும் குரூப்பில் பதிவிட்டு விடுகிறேன். இல்லாதாக்கள் அதை அந்த பகுதிகளை எடுத்து வச்சு கொண்டு பிரிண்ட் எடுக்கலாம், அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ வச்சும் வாசிக்கலாம். சரிதானே? தாபன விதிக்கோவையினுடைய தொகுதி 1 தொகுதி 2 அப்படி வச்சு வாசிக்கிறதா நல்லது. என்னென்னா அந்தந்த இடங்களில் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கைகளை நீங்கள் கிளிக் பண்ணி வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்றால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா புது சுற்றறிக்கை வரும். அப்போ சாஃப்ட் காப்பியாக வச்சு படிக்கிறது நல்லது.
நிதி ஒழுங்கு விதிகளில் செய்யப்பட்ட திருத்தம் 1/2020 1/2024 என்ற 2 திருத்தங்கள் இருக்குது. 1/2024 திருத்தம் சிங்களத்தில் இருக்குது, நான் அதை போட இல்லை. 1/2020 திருத்தம் தமிழில் இருக்குது. அப்போ அது எங்கே திருத்தப்பட்டிருக்கின்றதை பார்க்க வேணும். அதில் நிதி ஒழுங்கு விதி 108 மற்ற 104 1/2024 திருத்தப்பட்டிருக்குது. அது நான் நினைக்கிறேன் SLS மெரிட்டுக்கு நான் போட்ட வீடியோவில், நட்டங்கள் தொடர்பான வீடியோவில் தெளிவாக திருத்தம் செய்யப்பட்டது சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நல்லம் அது சிங்களத்தில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கிளேசமடைய தேவையில்லை. சரிதானே? மற்ற இப்போ எல்லாருக்குமே சிங்கள மொழியோட தெரியும். அந்த பகுதியை நான் உங்களுக்கு போட்டு விடுகிறேன். 5 புத்தகங்கள் போட்டு விடுவேன். உங்களோட தேவைக்கேற்றபடி படித்து கொள்ளுங்க. நாளைக்கு சேலமர்வு இருக்காது. கடவுள் நாடினால் எந்த தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை நாங்கள் திரும்ப சந்திப்போம். இப்போ ஒளிப்பதிவு நிப்பாட்டுகிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல வேணுமாக இருந்தால் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.